ரைட்டாக பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா? அதுபோல இங்கே ஆஞ்சநேய சுவாமி இப்போ என்ன பண்ணாருன்னா ஆகாச மார்க்கமாக பறக்க போகிறார். அதனால மூச்செல்லாம் நல்லா இழுத்து விட்டுக்கிறார். இழுத்து விட்டுண்டு பாதாபியாம் பீடிதஸ்தேன மகாசைலோ மகாத்மனா, மேலும் ஆகாசத்தில் பறக்கணும். இப்போ நம்மளே விமானங்கள்லாம் பறக்கிறது, எப்படி பறக்கிறது அப்படின்னா எல்லாத்துக்குமே ஃபார்முலா இருக்கு. இங்கேருந்து தான் எடுத்துன்னு போனால் எல்லாத்துக்கும் அந்த விமானமானது ரன்வேல நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல உட்காண்டதும் டவுன் பஸ்ஸோட ரொம்ப ஸ்லோவாக போகும். நம்மளெல்லாம் உள்ளே உட்காந்து லாக் பண்ண அப்புறம் இந்த ஃப்ளைட் எப்படி போகும்னா ரொம்ப ஸ்லோவாக வரும். இந்த ரன்வே வர வரைக்கும் ரன்வேக்கு வந்த அப்புறம் என்ன ஆகும்னா சர்வ வேகமாக போய் டக்குன்னு போய் டேக் ஆஃப் ஆகும். ஏன்னா இங்கேருந்து மேலே ஏறணும்னா ஒரு பவர் வேணும், ஒரு புல்லப் இருந்தால் தான் இப்படி அங்கே மேலே ஏறும். அதுபோல் வேகமாக வந்து இந்த ஜிம்னாஸ்டிக் கூட பண்ணுவாள், ஓடி வந்து ஒரு கொம்பு அப்படி அமுக்கி அதுக்கப்புறம் மேலே குதிப்பான். ஆனால் ஆஞ்சநேய சுவாமி ஓடி வந்தெல்லாம் ஏறலை. என்ன பண்ணினார் அப்படின்னா அதனுடைய வாழை அந்த மலையில் ஒரு அடி அடிக்கிறார். இந்த வால் அடித்து அதனால் ஆஞ்சநேய சுவாமி ஜம்முன்னு மேலே கிளம்புறார். அப்போது தன் ஆஸ்போட்டங்களெல்லாம் பண்ணி இப்படி உட்காந்துட்டு அந்த வால் அடித்து கிளம்பும் பொழுது அந்த மலையில் ஒரு அதிர்வு ஏற்பட்டது. அடித்ததும் அதில் இருக்கக்கூடிய அந்த கொடிகள் துகள்கள் எல்லாம் மேலே பறக்கிறதாம், பாறங்கள் எல்லாம் பறக்கிறது, பட்சிகள் பறவைகள் எல்லாம் பயந்து கத்துறது, மரங்கள் ஒன்றுக்கு ஒன்று முட்டிக்கிறது, ஒரு பெரிய சப்தமானது வர்றது அப்படின்னு வர்ணிக்கிறார். ததோ ராவணநீதாஜா சீதாஜா சத்ருகருஷணாம் ஈஷ பதவன் வேஷ்டும் சாரணாச்சரிதே பதி. பெரிய சொரூபத்தை எடுத்து இருக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமி, ஆஞ்சநேயருக்கு வரம் எப்படி வேணாலும் தன்னை மாற்றிக்க முடியும் அப்படின்றது அவருக்கு வரம். ஒசரமாக வேணும்னா ஒசரம், குண்டா வேணும்னா குண்டா, குட்டியா வேணும்னா குட்டியா, குள்ளமா வேணும்னா குள்ளமா, அப்படி எப்படி வேணாலும் தன்னுடைய ஆக்கிருத்தியை மாற்றிக்கிறதுக்கான சக்தி ஆஞ்சநேய சுவாமிக்கு அத்தனை தேவதைகளும் கொடுத்துருக்கார். அப்போ இங்கே பெரிய சொரூபத்தை எடுத்துக்கிறார். எடுத்துட்டு ரெண்டு கைகளையும் கூப்பிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறார். யாராக இருந்தாலும் எந்த காரியத்தை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் தெய்வங்களை நம்ம வணங்கிட்டு தான் காரியத்தை ஆரம்பிக்க. தெய்வ காரியம் பண்ண போறோம்னா கூட தெய்வத்தை வணங்கிதான், பிள்ளையார் பூஜை பண்ணிட்டு தான் எந்த பூஜையும் ஆரம்பிக்கணும். பிள்ளையார் சதுர்த்திக்கு பூஜை பண்ணும் பொழுது கூட பிள்ளையார் பூஜை பண்ணிட்டு தான் பிள்ளையார் பூஜையே பண்ணணும். மற்ற பூஜைகளில் ஓகே. அப்போ பிள்ளையார் பூஜை மஞ்சள் கொடிகளை வச்சு ஒரு பிள்ளையார் பிடிச்சி பூஜை பண்ணிட்டு தான் பூஜை பண்ணணும். அதுபோல ஆஞ்சநேய சுவாமிக்கு அத்தனை தேவதைகளை பிரத்யட்சமாக இருக்கக்கூடிய தேவதைகளால் நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறார். சூரியாஜம் மகேந்திராஜம் பவனாஜ ஸ்வயம்புவே பூதேபியஸ்ச அஞ்சலிம் கிருத்வா சகாரகமணே மதிம் அஞ்சலிம் பிராமுகம் குர்வன் பவனாய ஆத்மயோனயே ததோஹி பவர்வேகம் தும் தட்சிணோ தட்சிணாம் திசம். பெரிய ஸ்வரூபத்தோட அந்த மகேந்திர பர்வத்தில் நின்றுட்டு கையை கூப்பிட்டு பிரத்யட்சமாக இருக்கக்கூடிய தேவதை சூரிய நாராயணன், சூரிய பகவான். நம்மளுடைய பாக்கியம் சூரிய பகவான் உபாசனை பண்ணிட்டு தான் நம்ம ராமாயணமே ஆரம்பிச்சிருக்கோம். அதெல்லாம் முடிஞ்சு தை மாதம் சூரிய பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அதுபோல் ஆஞ்சநேய சுவாமி சூரியனுக்கும் இந்திரனுக்கும் எல்லா தேவனுக்கும் நமஸ்காரம் பண்ணி நான் இது போல ராம காரியத்துக்காக போறேன், அந்த காரியம் ஜெயத்தோட நான் திரும்பணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு ஜெய் சீதாராம் அப்படின்னு கிளம்பினார். ஜெய் சீதாராம் அப்படின்னு கிளம்பும் பொழுது அந்த மகேந்திர பர்வதத்தில் அடிச்சு மேலே கிளம்ப ஆகாச மார்க்க அப்படியே பறந்துட்டு போறார். இப்படி ஆகாச மார்க்கமாக பறந்துட்டு போகும் பொழுது ஆஞ்சநேயருடைய ரூபம் எவ்வளவு பெருசுன்னு சொன்னார். தசயோஜன விஸ்தீர்ணம் த்ரிம்சத் யோஜனமாஜதா சாயா வானரசிம்ஹஸ்ய ஜவே சாருதரா பவது. 10 யோஜன தூரம் அவருடைய விஸ்தீர்ணமும் 30 யோஜன தூரம் அவருடைய நீட்டு. இவ்வளவு பெரிய சொரூபத்தோட ஆகாசத்தில் போகும் பொழுது அவருடைய நிழல் விழுந்து சமுத்திரமே அப்படியே மறைஞ்சு போறதாம் நிழல்ல. அவ்வளவு பெரிய சொரூபத்தோட ஆஞ்சநேய சுவாமி ஆகாச மார்க்கமாக கிளம்பி நிற்கும் பொழுது தேவர்கள் எல்லாம் ஜெய ஜெயா ஜெய ஜெயான்னு சொல்ல
இந்த சமுத்திரத்துக்குள்ள இருக்கக்கூடிய மைனாக பர்வதம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, சமுத்திரத்துக்குள்ளே எல்லாம் இருக்கு, இன்னும் இருந்துட்டு இருக்கு. இப்போ தேவர்கள்லாம் அந்த மைனாக பர்வதத்தை வந்து சொல்றா, நீ கிளம்பி மேலே வா. காரணம் என்ன அப்படின்னா, அப்படி வாயுபுத்திரர் ராமகாரியத்துக்காக போயிட்டு இருக்கார். ஃப்ளைட்டுக்குள்ள டிராவல் பண்ணாலே சிரமம், இவரும் ஃப்ளைட்டு மாதிரி டிராவல் பண்ணிட்டு இருக்கார். அப்போ கொஞ்சம் விசிராந்தி அடைஞ்சிட்டு போகட்டும், கொஞ்சம் கொஞ்சம் இலப்பாரி ஒரு குடி கிடைக்கட்டும், அதனால நீ வந்து ஒரு அதிதி பூஜை பண்ணு அப்படின்னு பிரார்த்தனை பண்ண. மைனாக்கும் சந்தோஷப்பட்டார். காரணம் என்னன்னா, ஆஞ்சநேயருக்கும் அவருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு, அதனால நமக்கும் ஒரு பாக்கியம் கிடைக்கணுமே அப்படின்னு இப்படி ஆகாச மார்க்கமாக போயிட்டு இருக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமி பார்த்தா திடீர்னு எதிர்ப்பு ஒரு பெரிய மழை அப்படி கிளம்பி வர ஆஞ்சநேயர் பார்த்தா என்னடா விக்னம் ஏற்பட போகுதோ இப்படி பார்க்கிற உடனே மைனாக பர்வதம் வந்துடு. ஹனுமன் ராம காரியாத்தி பீமதர்மகமாப்ளுதாம் தஸ்மாத்தம் சோதயாமி காமுத்திஷ்டகிரி சத்தமம் இப்படி பேசிட உடனே மைனாக பர்வதம் இப்படி மேலே வந்ததும் மைனாக பர்வம் ஆஞ்சநேயர் பார்த்து பிரார்த்தனை பண்ணிக்கிறாராம். அதிதி கில பூஜாரா பாகதோபி விசாரதாம் தர்மம் ஜிஜ்ஞாசமான் அனகிம் புனர் யாதிருஷோ பவான். சுவாமி, நீர் அதிதி ஆயிட்டீர், எப்போ சமுத்திரத்துக்கு மேலே போறீரோ நீர் அதிதி ஆயிட்டீர். இப்போ அதிதி சம்ஸ்காரம் பண்ணணும்னு விதி இருக்கு, அதனால ரொம்ப நேரம் வேண்டாம், ஒரு க்ஷண நேரம் என் மேல அமர்ந்துட்டு நீர் போலாமே அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறார். காரணம், நான் இப்படி ஜீவனோட இருக்கேன். காரணம் என்னன்னா, உங்களுடைய அப்பாவுடைய கிருபையினால. என்ன ஆச்சு? ஒரு சமயம் இப்பெல்லாம் சில பேர் சொல்றாங்க மழை பெய்யுது மழை பெய்யுது, இந்த மாதிரி மழை பெய்ஞ்சிட்டு இருந்ததா ஒரு காலத்துல. ஒரு காலத்துல மலைக்கெல்லாம் ரெக்க இருந்தது, மலை அப்படியே அங்கங்க பறக்க ஆரம்பிச்சுதான். இப்படி பறந்துட்டு இருக்கும் பொழுது அப்படி பறந்துட்டே இருக்கோம், திடீர்னு எங்க தோணுதோ அங்கே உட்காந்துருக்கோம். மலை அப்படி பறந்து உட்காந்தா என்ன ஆகும்? இப்படி இருக்க அப்ப இந்திரன் என்ன பண்ணான்னா, வஜ்ராயுதத்தை எடுத்து வந்து எல்லா மலைகளுடைய சிறகுகளையும் இப்படியே வெட்டிகிட்டே வர மைனாக பர்வதம் இப்படி பறந்துட்டு வரும்போது கடைசியா வாயு பகவான் பிரார்த்தனை பண்ணி தஞ்சம் அடைஞ்சிட பிரம்மா இடத்தையும் சொல்ல, உடனே ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கிறார், நீ இனிமே வெளியே வரமாட்டேன்னு சொல்லி நான் ரட்சை பண்ணுறேன், வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல, தொந்தரவு பண்ணக்கூடாது யாருக்கும், பண்ண மாட்டேன். உடனே வாயு பகவான் வேகமாக காத்தடிக்க மலை அப்படியே பேத்து கொண்டு வந்து சமுத்திரத்துக்குள்ள விட்டுட்டார். இப்போ சமுத்திரத்துக்குள்ள அந்த மைனாக பர்வதமானது இருந்துட்டு இருக்கு. இப்போ நான் இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணம் உங்கள் அப்பா தான். இப்போ வாயுபுத்திரா இருக்கக்கூடிய உமக்கு நான் கடன்பட்டிருக்கேன், அதனால நான் கொடுக்கக்கூடிய இந்த அதிதி சம்ஸ்காரத்தை நீர் அவசியம் ஏற்றுண்டே ஆகணும். பிரீதிஞ்சமமான்யஸ்ய பிரீதோஸ்பிதவதர்சனாத் இப்படி கேட்டுட உடனே ஆஞ்சநேய சுவாமி சொல்றார், சுவாமி எல்லாம் வாஸ்துவம், ஆனால் நான் ஒரு காரியத்துக்காக போயிட்டு இருக்கேன், ராமகாரியத்துக்காக. ராமகாரியத்தை முடிக்காமல் நான் எந்த காரியம் பண்றதில்லை, அதனால க்ஷமாபணம் பண்ணிக்கணும். நான் போயிட்டு வரும்பொழுது ஆயாசமா எல்லாம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் பெரியவா வந்து கேட்கிறார், திரஸ்காரம் பண்ணக்கூடாது. அதனால என்ன பண்ணினார்னா, யுக்த்வா பாணினா சைலம் ஆலப்ய ஹரிபுங்கவா, தன்னுடைய ஆஞ்சநேயர் தன்னுடைய கைகள்னால இந்த மைனாக பர்வதத்தை தொட்டு அப்படி விட்டுட்டார். பெரியவாள்லாம் இப்படி பட்டண பிரவேசத்துக்கு வரும்பொழுது நம்ம பூர்ண கும்பம் கொடுப்போம். இந்த பூர்ண கும்பம் ரெடி பண்ணுறதுக்கே 1 மணி நேரம் ஆயிருக்கும். நமக்கு ரொம்ப சிரமப்பட்டு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி வச்சு பெரிய வேலை கொடுத்தோம், பெரிய வேலை கொடுத்தோம். சில பேர் இருக்கோம் அப்படின்னா இவ்வளோ தூரம் சிரமப்பட்டோம், அது வாங்கியாவது யாரையாவது கொடுத்துக்கலாம், வாங்கியா திருப்பி நம்ம கிட்ட கொடுக்கலாம், இப்படி தொட்டுட்டு போயிட்டாலேன்னு சில பேருக்கு தோணும். அதுதான் முறை. பெரியவா கொடுக்கும் பொழுது அதை தொட்டுட்டாலே என்னன்னா அது அவளுடையதுன்னு ஆயிடுச்சு. அதுபோல இந்த ஆஞ்சநேய சுவாமி பாணினா சைலம் ஆலாபே தன்னுடைய கைகள்னால அந்த மைனாக பர்வதத்தை தொட்டுட உடனே அதை ஏற்றுனதாக அர்த்தம் ஆகிறது. தேவர்கள் எல்லாம் ஜெய ஜெயான்னு சொல்ல மறுபடியும் கிளம்புறாரு. அயம் அப்ருவன் சூரிய சங்காசம் சுரசாம்நாத மாதரம் அயம் வாதாத்மஜஸ்ரீ மனபவதே சாகரோபரி ஹனுமன் நாம தஸ்யத்வம் முகூர்த்தம் விக்னவாச்சர. நாகமாதாவா இருக்கக்கூடிய சுரசைய இந்த தேவர்கள் எப்பயுமே இப்படித்தான், ஏதாவது சோதனை பண்ணிகிட்டே இருப்பான். எவ்வளோக்கு எவ்வளோக்கு சோதனைகள் வருதோ அவ்வளோக்கும் நமக்கு ஸ்ரேயஸ்ன்னு நினச்சிக்கணும். இது எந்த காரியத்துல தெரியல, பகவத் காரியத்துல, பகவத் விஷயத்தை. நாகமாதாவா இருக்கக்கூடிய சுரசை கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறா. ஏ பமுக்தாது சாதேவி சொல்றாரு, ஒரு ஆஞ்சநேய சுவாமி வரா, நீ ஒரு விக்னத்தை ஏற்படுத்து அப்படின்னு சொல்ல
உடனே இந்த நாகமத்திய இருக்கக்கூடிய சுரசை என்ன பண்ணா அப்படின்னா ஆஞ்சநேயர் வரும்பொழுது எதிர்க்க தடுத்து நிறுத்துறான். நிறுத்தும்போது யாரு ஆஞ்சநேயர் சொல்றார், ஹனுமன் நாமதஸ்யத்வம் முகூர்த்தம் விக்னம், ஒரு முகூர்த்தம் விக்னம் என்று சொல்ல அவர் வந்து தடுத்து நிறுத்த சொல்றார். நான் இது போல ராமோதாசரேத்ம பிரவிஷ்டோ தண்ட காவனம் இதெல்லாம் சொல்றார். ராம காரியத்துக்காக போயிட்டு இருக்கேன், சீதா பிராட்டியை தேடி போயிட்டு இருக்கேன். அம்மா எதுவாக இருந்தாலும் நான் போயிட்டு வந்து உன்னுடைய தீ நான் பண்ணுறேன், எனக்கு இப்போ வழிபடு. முடியவே முடியாது, எனக்கு வரம். இந்த பக்கம் யாரு போனாலும் என்ன அதிக்கிரமம் பண்ணிட்டு என்னை ஜெயித்துட்டு தான் போகணும் அப்படின்னு எனக்கு வரம். இதனால என்னை ஜெயித்துட்டு போ அப்படின்னு சொல்ல என்ன பண்ணணும்? வாயுக்குள்ள பூந்து வெளியில போன்றான். இப்படி பூந்து போன்னு சொல்ல பார்த்தா தெய்வ காரியத்துக்காக போற எச்சல் பட்டுட்டா போக சுத்தமா வந்துட்டு இருக்கார். இப்ப என்ன பண்ணினா அப்படின்னா சரி ஆகட்டும். அவள் என்ன பண்ணினார் அப்படின்னா ஆஞ்சநேய சுவாமி பெரிய ரூபத்தை எடுத்துட்டாராம். ஆல்ரெடியே பெரிய ரூபத்தில் இருக்கார், இன்னும் பெரிய ரூபம் எடுத்துக்கிறார். இங்க வந்து வர்ணிக்கிறார். இப்போ ஆஞ்சநேய சுவாமி 10 யோஜனை தூரம் வளர அவருடைய தன் வாயை 20 யோஜனை தூரம் வளர்த்துக்கிறாராம். அப்புறம் ஆஞ்சநேய சுவாமி 30 யோஜனை தூரம் வளர்த்துக்கிறார். 40 இப்படியே பரஸ்பரம் ஒரு ஏலம் பண்ற மாதிரி பரஸ்பரம் பசப்படியே போய் கடைசியா 100 யோஜனை தூரம் ஆயிடுச்சு. அவ்வளவு பெரிய வாயை திறந்து இருக்காலாம் இந்த சுரசன். இவ்வளவு பெரிய வாயை திறந்து அப்படி நின்று இருக்க ஆஞ்சநேய சுவாமி நினைச்சிருந்தாலும் இப்போ 110 போய் பார்க்க 120. இப்போ ஏலத்துல பொருள் எடுக்கிறது விஷயம் இல்லையங்க. இப்போ என்னன்னா இந்த விக்னத்தை சமயோஜன புத்தியோட ஜெயித்துக்கணும். இப்போ ஆஞ்சநேயர் என்ன பண்ணினார் அப்படின்னா புத்திமான் தத் திருஷ்டுவா வியாதிகம் தாஸ்யம் வாஜுபுத்திரஸ்ஸ புத்திமான். உடனே என்ன பண்ணினார்னா தஸ்மின் முகூர்த்தே ஹனுமான் பபூவ அங்குஷ்ட மாத்திரகா. புத்திமானா இருக்கக்கூடிய வாஜுபுத்திரா இருக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமி கண நேரத்துல அங்குஷ்ட மாத்திரகா கட்டவர்கள் செஞ்சு மாட்டிட்டார். மாத்திட உடனே என்ன பண்ணாருன்னா உள்ள புகுந்து என்ன உள்ள போய் 8 போட்டு லைசன்ஸை வாங்கி அப்புறம் இப்படி திரும்பி யூட்டர்ன் போட்டு அங்கே போய் இங்கே போய் அப்படி போய் இப்படி போய் காது வழியாக வெளியில் வந்துட்டா. நீ என்ன வர வாங்கில சத்தியம் பண்ணிட்டேன்னு சொல்ல உடனே சுரசியான பிரீத்தி அடைய சமானஜதேஹிம் ராகவே நமஹாத்மனா அனுகிரகம் என்றால் நீ எந்த காரியத்துக்காக போறீரோ அது உமக்கு அவசியம் ஜெயம் ஏற்படும். கவிஷ்யே யத்ர வைதேஹி சத்யஷ்டாசீத் வரஸ்தவம் பிரவிஷ்டோஸ்மி ஹி தேவத்ரம் தாக்ஷாயணி நமோஸ்துதே. ஆஞ்சநேயர் பிரார்த்தனை பண்ணிக்கிறார், அம்மா நீங்க அனுகிரகம் பண்ணுங்கோ, எனக்கு இந்த காரியம் ஜெயமாகணும் அப்படின்னு சொல்ல அவரும் அனுகிரகம் பண்ணிட மறுபடியும் உடையவருடைய பிரயாணம் கிளம்ப சிங்கிகை. அவளுக்கு என்ன விசேஷம் அப்படின்னா சாயாக்கிராகி. சாயாக்கிராகினா என்னன்னா நிழலை பிடிச்சாலே ஆசாமியை பிடிச்சிருவாள். இப்பெல்லாம் ஒன்று உண்டு, புகைப்படம்னு ஒன்று உண்டு. இன்னும் கொஞ்ச நாள் நிழல் படம்னு ஒன்று வருமா. இப்போ என்ன ஆகுறது அப்படின்னா ஏதோ ஒன்று பிடிக்கிறா ஃபோட்டோ வந்துடுறது இல்லையா, ஆசாமியை பிடிக்கிறா ஃபோட்டோ வந்துடுறது. இப்போ இன்னும் போக போக ஃபோட்டோவை பிடிச்சா ஆசாமி வந்துடுவாராம். அப்படி இவளுக்கு ஏதோ சாயாகிராகின்னு ஒன்று இருக்காவா. அவள் ஆளை பிடிக்க மாட்டான், நிழலை பிடிச்சாலே ஆளை பிடிச்சிருவான். அப்போது இந்த சமுத்திரத்தில் ஆஞ்சநேயர் சுவாமி போயிட்டு இருக்கும் பொழுது ஆஞ்சநேயருடைய நிழல் கீழே விழுந்ததே அதை பிடிச்சிட்டான். பிடிச்சிட்டு ஆஞ்சநேயர் சுவாமி பறக்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கார். அப்படியே ஒரே இடத்துல நீச்சல் அடிச்சுட்டு இருக்கார், போகவே மாட்டேங்கிறார். இந்த திருப்பதி குருவாயூரெல்லாம் கீழே போகிற மாதிரியே இருக்கும், மன பக்கத்துலேயே தான் இருக்கும். சுற்றி 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 பார்த்தா இங்கே தான் இருக்கும், ஒன்றும் போயிருக்கவே மாட்டாலும் 1 மணி நேரமும் சுற்றிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஆஞ்சநேய சுவாமி போறார் இதை வந்துட்டு பார்த்தா அதே இடத்துல தான் இருக்கார், போகிற மாதிரியே. அப்புறம் தான் பார்த்தா கீழே இந்த சிம்மிக்கைன்றவள் தன்னுடைய சாயை பிடிச்சிருக்கான்னு தெரிஞ்சதுமே கோவம் வந்து ஓங்கி ஒரே ஒரு தட்டி நான் பட்டுன்னு போயிட்டான். கபீராஜ்ஞாதி தாக்கியாதம் சத்வம் அத்புத தரிசனம் சாயாகிராஹி மகாபெரி பிரதிதம் நாத்திர சம்சயா. அப்படியாக 3 விக்னங்கள் ஆஞ்சநேய சுவாமிக்கு. 3 விக்னங்களையும் பகவத் கிருபையினாலையும் ராமநாமத்தினாலையும் தன்னுடைய சமயோஜித புத்தியினாலையும் அதை வெற்றி பெற்று சாகரவனாதிருஷ்யம் அதிக்ரமிய மகாபலம் திரிகூடஸ்ய தட்டே நக்னம் ஸ்திதः ஸ்வஸ்தோ ததர்ஷः வந்து இறங்கிட்டார். சமுத்திரத்தோட இந்த கரையில் வந்து ஆஞ்சநேய சுவாமி இறங்கிட்டார். ஜம்முன்னு முடிச்சுட்டோம். சுந்தரகாண்டம் படிக்கணும் தான் ஆசை எல்லாருக்கான முதல் சர்க்கம் படிக்கிறதுக்குள்ளே நமக்கு நவாக ஆகிடும்.
முதல் சர்க்கத்துமே 213 ஸ்லோகங்கள், 220 ஸ்லோகங்கள் முதல் சர்க்கத்தில் மட்டுமே. அவ்வளவு சுலபத்தில் ஆஞ்சநேய சுவாமி சமுத்திரத்தை தாண்டினால் நிறைய பாவார்த்தங்கள்லாம் உண்டு. ஆஞ்சநேயர் ஏன் ஆகாச மார்க்கமாக வந்தார், நிறைய டிராவல் இருக்கே அப்படின்னா. இருக்கிறதுலே ரொம்ப ஸ்லோவான டிராவல் எது அப்படின்னா ஜலத்தில் போகிறது ஷிப்பு. வாயு வேகம் எது? வாயு வேகம் விமானத்தில் போகிற மாதிரி அதுதான் வாயு வேகம். மேலும் இவர் வாயு புத்திரராக இருக்கிறதுனாலே வாயுலேயே இவர் இப்படி பிரயாணம் பண்ணினார். நம்ம நினைச்சுக்கிறோம் இல்லையா, எந்த காரியம் எடுத்தாலும் விக்னம் விக்னம் விக்னம்னு. அந்த சுந்தரகாண்டமே என்னன்னா காரிய சித்தி. காரிய சித்தி ஹனுமான். அப்படி காரிய சித்தி கொடுக்கக்கூடிய ஹனுமானுக்கே விக்னம். 3 விக்னம் ஏற்பட்டது இல்லையா? விக்னம் ஏற்பட்டதுன்றதுனால ஒரு காரியத்தை அப்படியே மூட்டை கட்டி தூக்கி போட்டுடக்கூடாது. நான் பாகவதத்தில் சொல்றார், உபத்ருதாக. கலியில என்ன ஆகும்னா பல உபதிரவங்கள் நமக்கு ஏற்படுமா. எதற்கு உபதிரவம் ஏற்படும் அப்படின்னா சத்காரியத்து. கோவிலுக்கு போகும்பொழுதோ, கதைக்கு போகும்பொழுதோ, பஜனைக்கு போகும்பொழுதோ அதுக்கு ஏதாவது உபத்திரம் வந்துட்டே இருக்குமா. ஏன் விக்னம் ஏற்படுறது, ஏன் உபதிரவங்கள் வர்றது அப்படின்னா கலிபுருஷன். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நம்மெல்லாம் போய் இங்கே வந்து ராமனுடைய சரித்திரத்தையோ ராமநாமத்தையோ சத்சங்கத்தில் போய் பஜனையோ பண்ணிட்டோம்னு வச்சுப்போமே, நம்மெல்லாம் நல்ல கதிக்கு போயிடுவோம், நல்லா ஊர்பட்டுடுவோமே. அது கலிபுருஷனுக்கு பிடிக்காது. அதனால என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பான். ஏதோ உபதிரவங்களும் விக்னங்களும் கொடுத்துட்டே இருப்பான். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கலக்கும்போது கணக்கு அணிஞ்சிருக்கு சார், அதனால போகக்கூடாது. அணியாத விளக்குன்னு எங்கேயாவது இருக்கா? தேங்காய் உடைச்சா அழுகி போயிடுது. அதுக்கு என்ன பண்ணுற, அழுகி போட தேங்காய் வரதாச்சு. அதாவது சகுன சாஸ்திர சத்தியம். சகுன சாஸ்திரம் சரியாக தெரியணும். இது எல்லாத்துக்கும் எல்லாம் பொருந்தாது. அந்தந்த நிலைக்கு ஏற்ற மாதிரி எது நடக்கும் அதுக்கேற்ற மாதிரி. இதான் புதுசாக ராம தர்பாருக்கு போகிறோமோ இல்லையோ, எவ்வளோ தர்பாருக்கு போகிறாலும் கிளம்புறோம் வச்சுக்கோமே. அப்போ விளக்கு அடைஞ்சதுன்னா பரவாயில்ல சார், அதுவும் ஒன்று. தேங்காய் அழுகுனா என்ன சார், வேறு தேங்காய் வாங்கிட்டதா மனசு பாருவோம். இப்போ என்னென்னா இங்கே வரத்துக்கு ஏதாவது மனசு யோசிக்கிறது, எப்படியாவது நெகோஷியேட் பண்ணலாமேன்னு யோசிக்கிறது ஏதாவது ஒரு காரணம் கல்விச்சிட்டார். நம்ம இன்னும் காத்தது வந்துருப்போம். 8 காலத்துக்கு ஒரு 6 மணிக்கு போட்டிருக்காரு. 6 காலம் 6 வரைக்கும் வரலையே இருக்காரு சொல்கிறேன். 8 மணிக்கு முடிப்பாரானா 8 மணிக்கு முடிக்க மாட்டேன்றாரு. 8 காலம் 6 8 6 இன்னைக்கு எத்தனை மணிக்கு முடிக்க போறாருன்னு அவருக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. இன்னும் சுந்தரகாண்டம் ஆரம்பத்திலே இருக்கு. இப்படி கடற்கடன்னு யோசிச்சுட்டு சில பேர் என்னென்னா பல கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். நமக்கு 8னா 8 காலம் வரைக்கும் பொறுத்து 8:20 டானு கிளம்பிடும். கடற்கடன்னு வேகமாக போகும். ஆற்றுல போய் என்ன பண்ணுவாங்க, சோஃபாவில் கம்முன்னு உட்காந்து கடற்கடன்னு போய் சும்மா தான் அங்கே உட்காந்துட்டு இருக்க போகிறோம். அப்போ என்ன இங்கேருந்து கிளம்பி போயிடுது எப்படியாவது, அவ்வளோதான். அதுபோல் நமக்கு நம்மளுடைய மனசும் என்ன பண்ணுறது அப்படின்னு அங்கே உட்காந்துக்கலாம். என்ன எங்கேயோ போய் உட்காந்துருக்கோம், எங்கேயோ போய் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அங்கே போகிறது நீங்கள் ஒரு 10 நிமிஷம் அப்போ என்ன முடிவு பண்ணிட்டேரா அன்றைக்கி நினச்சிக்காதீங்கோ தெரியல. இப்போ நம்மளுடைய மனசு பகவத் விஷயத்தில் வந்து ஈடுபடாது. அப்படி ஈடுபடும் பொழுது என்னாகும்னா ஏதாவது இது போல சின்ன சின்ன விஷயங்களால மனசை வெளியே கொண்டு போயிடுமா. இதுதான் உலக நியதி. அப்போ அந்த விக்னங்கள் வர்றது விசேஷம் அல்ல. அந்த விக்னங்களை சமயோசித புத்தியோடு அதை நம்ம எதிர்பார்த்து மேற்கொண்டு அடுத்ததாக இலக்கை நோக்கி போயிட்டே இருக்கணும். நம்மளை மாதிரி ஆஞ்சநேய சுவாமி முதல் விக்னத்துக்கு அச்சோ வந்துருதுன்னு யூடியூப் ரிட்டர்ன் உட்காந்துருந்தான்னு வச்சுக்கோமே, நீங்கள் யாரும் நான் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஏன்னா சுந்தரகாண்டம் நமக்கு கிடைச்சிருக்காது. அதுதான் புத்திமான் ஆஞ்சநேயர் சொல்லும் பொழுது சமயோசித புத்தி ரொம்ப முக்கியம். அப்படியாக 3 விக்னங்களை எதிர்கொண்டு வந்து லங்கையுடைய இந்த கரையில் வந்து இறங்கிட்டார். திரிகூடஸ்ய ததே லங்காம். நீங்கள் போய் பார்த்தீங்களா, ராமாயணம் முழுக்க லங்கா லங்கான்னு தான் சொல்லிட்டு வரோம். பாகவதத்தையும் சொல்லும் பொழுதே லங்கான் தான் சொல்கிறார். ஆனால் லங்காவா சார், இப்போ தானே ஸ்ரீலங்கா. ஆமாம், இப்போ தான் ஸ்ரீலங்கா. அப்போல்லாம் லங்கா தான். எப்போ எங்களுடைய ஸ்ரீ போய் அங்கே உட்கார்ந்தாலும் அதுக்கப்புறம் தான் அதுக்கு ஸ்ரீயே ஏற்படும். இந்தியாவுக்கு கூட ஸ்ரீ பாரதம்னு வரல. 10 மாதம் போய் அங்கே இருந்ததுனாலே ஸ்ரீலங்கான்னு வந்துடுச்சு. இல்லை ஸ்ரீ போய் உட்காந்துருக்கா இல்லையா. அப்போ இங்கே சொல்கிறார்
लंकां स्थितः स्वस्थो ददर्शः कोई पार करा योजनानां शतं श्रीमां स्थित्वाप्युत्तमविक्रमः अनिश्वसन् कपिस्तत्र न ग्लानिम् अधिगच्छति. ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. நம்ம எல்லாம் மனசில் வாங்கிக்க வேண்டிய ஸ்லோகம். சொல்கிறோம் இப்படி எங்கேயாவது ஊருக்கு போகிறோம், நமக்கே நிறையா பாகவதத்துக்கெல்லாம் கூப்பிடுறா, ஊருக்கு போவோம். ஊருக்கு போயிட்டு ட்ராவல் தானே, எல்லோரும் ட்ராவல் பண்ணுவோம். ராத்திரி இப்படி ட்ராவல் பண்ணிவிட்டு மறுநாள் காத்தால் எங்கே போய் இறங்குறோமோ அந்த டெஸ்டினேஷன் இறங்கின அப்புறம் என்ன பண்ணுறோம்னா 5 மணிக்கு இறங்கினாலும் சரி, 8 மணிக்கு இறங்கினாலும் சரி, இல்லை ட்ரெயின் லேட்டாக போய் மத்தியானம் 12 மணிக்கு போய் இறங்கினாலும் சரி, இறங்கின அப்புறம் உடனே என்ன பண்ணுறோம்னா பெட்ரூமில் போய் கம்முன்னு பண்ணுறோம். என்னாச்சுன்னா ட்ராவல் டயர்டு. ட்ராவல் டயர்டு என்ன ட்ராவல் டயர்டுன்னு நமக்கு தெரியல. ட்ராவல் பண்ணது ஃப்ளைட்டுக்குள்ளே உட்காந்து ஜம்முன்னு சௌக்கியமாக அவள் கொடுக்குறதெல்லாம் குடிச்சு சாப்பிட்டு ஜம்முன்னு உள்ளே தான் உட்காந்துருந்தோம். ட்ராவலுக்குள்ளே இல்லை ட்ரெயின்னா கூட ஒன்று 3 டயர் 2 டயர் இல்லைன்னா ஸ்லீப்பர். இந்த ஸ்லீப்பர் கிளாஸ்லாம் புக் பண்ணிட்டப்பறம் இந்த மிடில் பர்த்து கிடச்சிதுன்னா ரொம்ப சிரமம். ஏன்னா எல்லாம் டாரு டைமை பஞ்சுவாலியாக ஃபாலோ பண்ணுவாள். ட்ரெயின் ட்ராவல் 9 மணிக்கு டான் படுத்துருவாள். இவர் 12 மணி தான் தூங்குற வழக்கம். என்ன பண்ணுவார், அவள் படுக்கணும்னா இவர் போட்டு தானே ஆகணும். இப்படியே உட்காந்துருப்பார் ஒரு வழியில்லாம. இப்போ பட்டுங்க படுத்துடுவாள். இப்படி சௌக்கியமாக எல்லாம் படுத்து டிடிஆர் வராதோ இல்லையோ நம்ம பாட்டு கம்முன்னு தூங்கிடும். அதோடு எப்படா நான் காத்தால ட்ரெயின் நின்ன அப்புறம் கூட எழுந்து போங்கோ, ட்ரெயின் வந்துடுது, நாங்கள் க்ளீன் பண்ணணும்னு வந்து எழுப்பி விடுறா. அப்புறமா எல்லாத்தையும் சர்வ சௌக்கியமாக இறங்கி ஆற்றுக்கு போன அப்புறம் நல்லா ராத்திரி முழுக்க தூங்கி நாங்கள் போனப்பறம் என்னென்னா ட்ராவல் டயர். ஆனால் இங்கே ஆஞ்சநேய சுவாமி சொன்னார், யோஜனானாம் சதம் ஸ்ரீமான், 100 யோஜனை தூரம் ஃப்ளைட்டுக்குள்ளே உட்காந்து ட்ராவல் பண்ணலை, ஃப்ளைட்டாகவே ட்ராவல் பண்ணியிருக்கார். இப்படி ஃப்ளைட்டாகவே ட்ராவல் பண்ணியிருக்காருன்னா எவ்வளவு டயர்ட் ஆகியிருக்கணும். சொல்கிறார், அனிஸ்வசன்னு ந கிளானிம் அதிகச்சதி. அனிஸ்வசன்னு ந கிளானிம், ஒரு டயர்டே ஆகலையா. ஏன் டயர்ட் ஆகலை அப்படின்னா, எப்போ டயர்ட் ஆகும் அப்படின்னா, எப்போ பிடிக்கலையோ அப்போ தான் டயர்டாகும். இன்ட்ரெஸ்ட் எப்போ குறையிறதோ அப்போ தான் டயர்ட்னு வரும். எப்போ இன்ட்ரெஸ்ட் குறையும்னா, எப்போ ஸ்ரத்த குறையுதோ அப்போ இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிடுச்சு. எப்போ ஸ்ரத்த குறையுது, எப்போ இன்ட்ரெஸ்ட் குறையுதுன்னா, எப்போ மனசுக்கு பிடிக்கலையோ அப்போ பிடிக்கல, அவ்வளோதான். இப்போ எல்லாத்துக்கும் காரணம் எது அப்படின்னா மனசு தான். எல்லாத்துக்கும் ஒரு கிளாக் எது அப்படின்னா நம்மளுடைய மனசு தான் எல்லாத்தையும் மெஷர் பண்ணுறது. அப்போ ஆஞ்சநேய சுவாமிக்கு ஏன் உற்சாகம் குறையில, ஏன் கிளானி ஆகலைன்னா அவருடைய மனசு உற்சாகமாக இருக்குது. காரணம் ராமகாரியம் ராமகாரியம் ராமகாரியம். அதனால் என்ன கிளானி அதிகச்சதி அப்படின்னு சொல்லல அப்படின்னு வந்து இறங்கிட்டார். இறங்கினதும் அப்படியே பார்க்கிறார் லங்கையினுடைய சமுத்திரக்கரையில் எண்டில் வந்து இறங்கி அப்படியே முழுக்க பார்க்குறார். லங்கை எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் வர்ணிக்கிறார். வர்ணிச்சுட்டு ஹனுமான் சிந்தையாமாச வினிஸ்வஸ்ய முகூர்முகு கேலோபாய பஷ்யம் மைதிலிம் ஜனகாத்மஜாம். ஒரு இடத்துல ஒரு மரத்தில் உட்கார்ந்து என்ன உபாயத்தினால உள்ள பிரவேசமாகலான்னு யோசிக்கிறார். காரணம், தான் ஒரு ஸ்பை தூதனா வந்திருக்கார். தூதனா வந்திருக்காருன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் இவருடைய செய்கைகளும் காரியங்களும் இருக்கணும். இவர் நேராக போய் முன்வாசல் வழியா போறது உச்சிதம் அல்ல. பின்வாசல் வழியா போய் ஆகணும். தூதனா ஒற்றனா வந்திருக்கிறதுனால மறைஞ்சு தானே போய் ஆகணும். சிந்தனை பண்ணிட்டு இருக்கா. ந வினசிய கதம் காரியம் வைக்லவியம் ந கதம் பவேது. நமக்கு கொடுத்த அந்த பொறுப்பை ஜாக்கிரதையா பண்ணணும். அப்படியே வந்து யோசிச்சுட்டு இருக்கேன். சரி, எப்போ போகலாம் அப்படின்னு அப்ரவிஷ்ய பவனம் சர்வம் ரக்ஷாமி ஜனகாத்மஜாம் சூரியேச்ச அஸ்தம் கதே ராத்திரோ தேகம் சங்கிப்ய மாருதி. அதனால எப்போ போகலான்னு பார்த்தானா அப்படி நம்ம சாய் லட்ச வேலையில் வந்திருக்கோம். பிரதோஷ காலத்தில் லங்கைக்குள்ள வந்திருக்கார். பிரதோஷ காலத்துல லங்கைக்குள்ள வந்த அப்புறம் ராத்திரி நம்ம லங்கா பட்டணத்துக்குள்ள போகலாம். இப்போ லங்கா பட்டணத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இவ்வளவு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் மெட்ராஸ் அப்படின்னா நம்ம இந்தியாவுக்குள்ள தான் இருக்கு. ஆனால் எங்கன்னு தெரியணும் இல்லையா. அப்போ இதுக்கு எல்லைகள்லாம் பவுண்டரிலாம் இருக்கு. அப்போ அந்த பவுண்டரியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தாண்டி லங்கா பட்டணத்துக்குள்ள வரும் பொழுது ராத்திரி ஆயிடுறதா. இப்போ பிரதோஷ காலே ஹனுமான் வீரியவான். பிரதோஷ காலத்தில் லங்கையினுடைய எல்லையில் அப்படியே வந்து நிற்கிறார். இது கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு வர அந்த லங்கைக்கு ஒரு எல்லை தேவதை இருக்கா, லங்கினி அப்படின்னு பெயர். எல்லாத்துக்கும் இருப்பா இல்லையா, யாரும் உள்ளே வந்துடக்கூடாது. அதுக்குன்னு காவலாளி போட்டு வச்சிருக்காங்க. இப்போ ஆஞ்சநேய சுவாமி இப்படி அப்படியும் உடனே லங்கினி கவனிச்சிடுறாங்க. யார்ராஜ்
இப்படி ஓடி இருக்கே, ஒரு குரங்கு மாதிரி இருக்கே, மேலும் வித்தியாசமா இருக்காரு அப்படின்னு லங்கினியும் ஆஞ்சநேயரும் பேசிக்கிறா. மாவனர்ஜித்யதுர் புத்தி ராட்சசேஸ்வர பாலினாம் தலேன வானசேட்டம் தாடையா மாச வேகிதா, நீ யார் அப்படின்னு சொல்லிட தான் யாருன்றதை சொல்லிட்டான். நான் லங்கினி, இப்படி ராவணேஸ்வரன் எனக்கு போட்ட வேலை இட்டு இருக்கான், என்னை மீறி யாரும் உள்ள போக முடியாது அப்படின்னு சொல்ல, இதோ சாயரட்ச வேலை, இவளோ ஒரு ஸ்திரீ, ஆஞ்சநேயரோ நைத்திக பிரம்மச்சாரி விரதம் இருக்கார், மனசுனால கூட ஒரு ஸ்திரீயை நினைக்கிறது இல்லைன்னு இருக்கார். அந்த சமயத்தில் ஒரு ஸ்திரீ தன்கிட்ட தனியாக பேசிட்டு இருக்கா. இப்படி பேசிட்டு இருக்கும் பொழுதே மேலே விழ வந்தார். ஆஞ்சநேய சுவாமி என்ன பண்ணார் அப்படின்னா, மேலே விழாதுன்னு தடுத்தார். பாவம் இது, ஆனால் இங்கே அடிச்சாருன்னே சொல்லுவோம், தட்டினார். இப்படி தட்டிட ஒரு அடி அடிக்க அவருடைய தலையெல்லாம் சுற்றி அப்படியே கீழே விழுந்து மறுபடியும் அவருக்கு மூச்சை வந்துதான். இன்னும் புரிஞ்சு போயிடுத்து. என்னன்னா பிரம்மா சொல்லியிருக்கார், எப்போ ஒரு வானரம் லங்கினியை அடிக்கிறதோ அன்றிலிருந்து இந்த லங்கைக்கு ஆபத்து ஆரம்பம் அப்படின்னு சொல்ல நினைவு வர்றது. சீதா நிமித்தம் ராஜ்யஸ்தோ ராவணஸ்ய துராத்மனாம் ரக்ஷதாம் சைவ சர்வேஷாம் விநாசா சமுபாகதா ஸ்வயம் ஸ்வயம்புவா தத்தம் வரதானம் யதாபம நினைவு வர்றது. பிரம்மா அப்படி சொல்லியிருக்கா. இப்போ சீதா நிமித்தமாக இந்த லங்கையினுடைய விநாசகாலம் ஆரம்பிச்சுட்டு நினைச்சிட்டு ஆஞ்சநேய சுவாமிக்கு வழியை விட்டுடுறா. இப்போ எல்லாத்தையும் தாண்டிட்டு லங்கா பட்டணத்துக்குள்ள வரப்போறா. இப்படி வரும் பொழுது சொல்றாரு வால்மீகியானவர் எப்படி வந்தார் அப்படின்னா, பிரவிஷ்ய நகரின் லங்காம் கபிராஜஹிதங்கரா சக்ரே அத சவ்யம் பாத சவ்யம் சத்ருணாம் சதுமூர்தனி. எப்படி ஆஞ்சநேய சுவாமி உள்ள வந்தார் அப்படின்னா, பொதுவா விவாகமாகி வந்தார் எல்லோரும் சொல்லுவா. பெரியவாருந்து ஆரம்பிச்சு என்னன்னா, வலதுகால் எடுத்து வச்சுவாமா, வலதுகால் எடுத்து வச்சுவாமா அப்படின்னு கூப்பிடுவார். நம்மளும் எங்கேயாவது போறோம்னா வலதுகால் எடுத்து வச்சுதான் போகணும். காரணம் என்ன அப்படின்னா, இங்க ஆஞ்சநேய சுவாமி எப்படி போறாருன்னா, சக்ரே அட பாத சவியம் ச, ஆஞ்சநேய சுவாமி இடதுகால் எடுத்து வச்சுட்டு போறார். ஏன் அப்படின்னா, சத்ருவனுடைய பிரதேசத்துக்கு போறாரு இல்லையா, பிடிக்காதவருடைய இடத்துக்கு போறதுனால இடது காலம் வைக்கணும். பிடிச்சவருடைய இடத்துக்கு போகணும் அப்படின்னா வலது காலம் வச்சு போகணும். அதனால நீ பிறந்தாத்துல இருந்து புக்காத்துக்கு வந்திருக்க, பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல, வலது காலம் வச்சுக்குவாங்க. இவளை விட்டு ஆப்ஷன் கொடுத்தா இடது காலம் வச்சுருவான். அதனால வலது காலம் வச்சுவான்னு முன்னாடி இவன் நிகாபடுத்தி கூப்பிட்டுடுறான். எதுவும் சொல்றா, இடது கால் குழந்தையோட நடையிலே பார்ப்பான். இடது காலம் முதல்ல வச்சு நடக்க ஆரம்பிச்சதுன்னா அது என்ன ஆகும் அப்படின்னா, அது யாருக்கும் அடங்காதான், அதுக்கு எல்லாம் அடங்கி போயிடணுமா. அதனாலேயே இங்க ஆஞ்சநேய சுவாமி இடது காலம் வச்சுட்டு வந்தார். வைக்கும் பொழுதே சத்ருணாம் சதுமூர்தனி, இந்த ராவணனுடைய தலையில வைக்கிற மாதிரி இடது காலம் வைக்கிற மாதிரி வரார். இப்படி உள்ள வந்துட பார்க்கிறார், லங்கா பட்டணத்தை பார்க்கிறார். எல்லாம் ஒவ்வொரு கிரகமா பார்க்கிறார், ஒவ்வொரு குபேர பவனங்களா இருக்கு. பார்த்து சொல்றார், குபேர பவனம் எதா, ரொம்ப அழகா வர்ணிக்கிறார் லங்கை எப்படி இருக்குன்னு. பொதுவா ஒரு பட்டணத்துடைய ஒரு அழகு எங்க இருந்து பார்த்தா தெரியுமா, அந்த ஊரினுடைய ஒரு அழகு. அதுலேயும் ராத்திரியில ஃப்ளைட்ல நம்ம லேண்ட் ஆகணும். இப்படி லேண்ட் ஆகும்போது மேல இருந்து பார்த்தோம்னா இந்த சென்னையே அழகா தெரியும். உள்ள வந்த அப்புறம் தான் அது தெரியாது, மேல இருந்து பார்க்கும்போது அழகா தான் இருக்கும். ஒவ்வொரு ஊருமே ராத்திரியில ஃப்ளைட்டு லேண்ட் ஆகும்போது மேலே பார்த்தா ரொம்ப அழகா இருக்கும். அதுபோல ஆஞ்சநேய சுவாமி ராத்திரியில பிரவேசம் ஆகிறதுனால அப்பெல்லாம் இந்த மாதிரி ஃபோக்கஸ் லைட்லாம் கிடையாது, விளக்கு தான். இப்போ அங்கங்க விளக்கு எரியிறது, எல்லாம் அப்படி தகன்னு ஜொலிக்கிறது. அந்த ஜொலிப்புனால என்னன்னா, இந்த மாதிரி தூண்கள்லாம் வெறும் தூணா இருக்காது, வேலைப்பாடு இருக்கும். அந்த வேலைப்பாடு நிறைய கற்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் பிரதிபலிக்கிறது, ஜொலிக்கிறது, ஒரு கிட்டரிங்கா இருக்கு. ரொம்ப அழகா வர்ணிக்கிறார். இப்படி பார்த்துட்டு நம்ம ஏதோ நினைச்சிட்டு இருக்கோம், இன்னைக்கு அங்கே எவ்வளோ அழகா இருக்கு அந்த பிரதேசங்கள்லாம் போய் பார்த்தோம்னா. அப்போ சாயலட்ச வேலையினால அசுராலா இருந்தா கூட சாயந்தரம் விளக்கேற்றி வச்சிருக்கு. அதெல்லாம் கற்றுக்கணும் அவள்கிட்ட இருந்து. 6 மணிக்கு விளக்கேற்றிடுறா, ஊதுவத்தியெல்லாம் ஏற்றி ஒரே ஒரு நல்ல சுகந்தம் வரதான் எங்கே பார்த்தாலும், நல்ல நறுமணம், மேலும் நல்ல கானங்கள், நல்ல பாட்டெல்லாம் பாடுறா. அந்த கானங்கள்லாம் ஆஞ்சநேயர் காதில் விழுறது, இதெல்லாம் பார்த்துட்டு வரா. இப்படி பார்த்துட்டு சொல்றா ஒரே வார்த்தை, குபேர பவனம் தான். லங்கை எப்படி இருக்குன்னா குபேர பவனம் மாதிரி இருக்கு. ஏன் இருக்காது? ஏன்னா ஆசாட்சி பண்றவன் அப்பேற்பட்ட ராஜாவாச்சு. ராவணன் ஒன்றும் சாதாரண ஆசாமி இல்லை. யுத்த காலத்தில் சொல்றார், ராமன்
ராவணனை பார்க்கும் பொழுதே பிரமிச்சடைஞ்சு போறாராம். காரணம் என்னன்னா, 1,00,00,000 சூரியன் ஒன்னா வந்தா எவ்வளவு ஒரு பிரகாசமா இருக்குமோ அது போலையாம் ராவணனுடைய தேஜஸ். அவ்வளவு தேஜஸ்வியாம் ராவணன். நம்ம ஏதோ ராவணன் ராவணன் சொல்றோம், அவனுடைய சுண்டவர்கள் கூட நம்ம போக முடியாது. ஏன்னா அப்பேற்பட்டவன் ராவணன். அப்போ அதெல்லாம் பார்க்கிறார். பார்த்து இப்படி லங்கா பட்டணத்தை பார்த்து ஒவ்வொரு பவனமா பார்த்து கடைசியா இந்த ராவணனுடைய அரண்மனைக்குள்ளேயே வந்துடுறார், கோட்டைக்குள்ள. கோட்டை அப்படின்றது இவ்வளவு சைதாப்பேட்டையே சேர்த்தா அதுதான் ராவணனுடைய கோட்டை. இன்னைக்கு நீங்கள் போய் திருவேண்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோட்டை இருக்கும், இந்த வாசல் முதல் சுவரெலாம் அதுக்கும் அந்த இடத்துல கோட்டையில் தான் இருக்கும். எந்த பக்கம் இருக்குன்னா தட்சிண பக்கம் கோட்டையில் இருக்கு, வடக்கு கோட்டையில் இருக்குன்னு பெரிய காம்பவுண்ட் அது. அதுபோல் ராவணனுடைய கோட்டைக்குள்ளே வரார். கோட்டைக்குள்ளே வந்து ஒவ்வொரு இடமா போய் பார்த்துட்டு வரா, ரொம்ப ஒன்றா வர்ணிச்சுட்டு வரா. இப்படி வர்ணிக்கும் பொழுது நம்ம இன்னைக்கு வீடு கட்டுறோம் இல்லையா, வீடு கட்டும் பொழுது இந்த ரூம் கிச்சன் அப்படிலாம் வீடு கட்டிகிட்டே வரோம் இல்லையா, அதில் ஒரு ரூம் நம்ம வைப்போம். அந்த ரூமுக்கு டிராயிங் ரூம் அப்படின்னு வைக்கிறோம், பேர் வச்சுருக்கோம் இல்லையா. இதெல்லாம் வால்மீகி அப்போ ராமாயண காலத்திலே ராவணனே வச்சுருக்காங்க. என்னன்னா சித்திரசாலா கிருஹா நிச்ச, சித்திரசாலா கிருஹா, சித்திரசாலான்னு என்ன டிராயிங் ரூம். அப்போது அங்கே இல்லாத விஷயம் இங்கே நம்ம எதையும் புதுசாகவும் பண்ணலை, எதையும் நம்ம கற்பனை பண்ணதே கிடையாது, எல்லாம் ஆல்ரெடி இருக்கு. இப்படி ஒன்றா பார்த்துன்னு வந்து கடைசியாக ராவனுடைய கோட்டைக்குள்ளே வர, கோட்டையில் ஒரு இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா, எப்படி நம்ம எல்லாம் தேர் ஒரு இடத்துல வச்சிருக்கோம், அது போல புஷ்பக விமானத்தை வச்சிருக்காங்க. குபேரன்றது வாங்கி வந்து வச்சிருக்கான் புஷ்பக விமானத்தை. இப்போ அதை வர்ணிக்கிறார். புஷ்பக விமானத்தெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் ராவணனுடைய அந்தப்புறத்துக்கு ஆஞ்சநேய சுவாமி அப்படி வந்துட, இந்த லங்கையே சுகந்தமா இருக்கு இல்லையா, ராவணன் ரசிக்க. அந்த அந்தப்புறத்தையே பொதுவாக நம்ம வீடாலேயே ரசித்து வச்சுட்டு இருப்போம். அதில் நம்மளுடைய பெட்ரூமை இன்னும் சௌக்கியமாக வச்சுருக்கோம். நமக்கு வேண்டிய கலர் 3x1 2x1 ஏதோ இப்படியெல்லாம் பல 2-3 கலர் அடித்து அதில் நிறையா பெயிண்ட் எல்லாம் வரைஞ்சி அப்புறம் அதை ஒட்டக்கூடிய ஸ்டிக்கர்லாம் ஒட்டி நம்மளுடைய பெட்ரூமுக்கு பண்ணிக்கிறோம் இல்லையா, ரசித்து தானே பண்ணுறோம். அதுபோல் ராவணனும் அவருடைய அந்தப்புறத்தை ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. அந்த அந்தப்புறத்தில் வரும்பொழுது தூம் ராம் அகுரு தூபேன விமராம் ஹம்சபாண்டுராம் சொல்கிறார். நிறைய தூபங்கள்லாம் கவடுது எல்லாம் சொல்லிட்டு வரா. அப்படி வரும்பொழுது வர வழியிலேயே ராவனுடைய கிச்சனெல்லாம் தாண்டி வராதெல்லாம் வர்ணிக்கிறார். அதெல்லாம் வர்ணிக்கிறதுக்கு அவசியம் டைம் இல்லை. கிச்சன்லாம் எப்படி இருக்குன்னு வர்ணிச்சுட்டு வரா. ஏதோ பகல் நேரத்தில் போனால் கிச்சன் கொஞ்சம் நீட்டாக இருக்கும், ராத்திரியில் போய் பார்த்தா தான் தெரியும் கிச்சன் எப்படி இருக்குன்றது. நம்ம மாத்திரம் கிச்சனே எப்படி இருக்குது அப்படின்னா அரக்கனுடைய கிச்சன் எப்படி இருக்கும் ராட்சசனது. அப்போது அந்தந்த பாத்திரங்கள்லாம் எப்படி கவுந்து கிடக்கிறது, என்னென்ன பாத்திரங்கள்லாம் இருந்தது, என்னென்ன பதார்த்தங்கள்லாம் பண்ணியிருக்கா, என்னென்ன மாம்சங்கள்லாம் சாப்பிட்டு இருக்குது, சாப்பிடாமல் இருக்குது, இறஞ்சி கிடக்கு, இதெல்லாம் ஆஞ்சநேயர் பார்த்துட்டு வரார். இப்படி பார்த்துட்டு அந்தப்புறத்துக்கு வந்துட, அந்தப்புறத்தில் வந்து பார்த்ததும் ஆஞ்சநேயருக்கே தலை சுற்றி போயிட்டான். என்ன ஆச்சு அப்படின்னா, ஆசீது வனமிவோத்தூதம் ஸ்ரீவனம் ராவணஸ்ய தது. ஏதோ கற்பனை பண்ணிட்டு வந்தேன். சீதை தானே கண்டுபிடிச்ச ரொம்ப பெரிய விஷயம். சீதை தானே வந்து பார்த்த பிறகுதான் தெரியும் என்ன ஆச்சுன்னா, ராவனுடைய அந்தப்புறத்தில் மட்டுமே 1,00,00,000 ஸ்திரீகள் இருக்காங்க. ஸ்ரீ வனம் கணக்கே கொடுக்கல. எங்க இருந்து இவர் கண்டுபிடிக்கிறது சீதையை? நீ பார்த்து பிரமிச்சு போயிடலாம் இருக்க. அந்த ஸ்திரீகள்லாம் ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கான்றதெல்லாம் வர்ணிக்கிறார். நான் ராத்திரியில் போகும்பொழுது எல்லாமே ராட்சசிகள் அல்லவா, மதுபானங்களும் மாம்சங்களையும் கண்டதையும் சாப்பிட்டுட்டு அந்த புறத்துலலாம் இருக்காங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி அந்த வஸ்திரங்கள்லாம் கரைஞ்சிருக்கு, மேலே இருக்குது, கீழே இருக்குது, இதெல்லாம் வர்ணிக்கிறார், பிரத்யட்சமாக வர்ணிக்கிறார். இப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து கடைசியாக ஒரு இடத்துல தங்க கட்டில், இந்த தங்க கட்டில் அதி தேஜஸ்வினியாக ஒருத்தி படுத்துன்னு இருக்கா. பார்த்ததும் ஆஹா கண்டேன் சீதையை. ஆஞ்சநேய சுவாமி சந்தோஷப்பட்டார். அவ்வளவு தேஜஸ்வினியா அவன் படுத்துட்டு இருக்கேன், சந்தோஷப்பட்டு ஆஞ்சநேய சுவாமி ஸ்தம்பானரோகன் நிபபாத பூமௌ நிதர்சயன் ஸ்வாம் பிரகிருதீம் கபீனாம் சொல்றார். பிரகிருதீம் கபீனாம், என்னத்தான் நம்ம வேஷம் போட்டுன்னு வந்தாலும் நம்மளுடைய சுபாவம்னு ஒன்று இருக்கு, அது யாரும் மாற்ற முடியாது. அப்போ இங்கே ஆஞ்சநேய சுவாமி வந்தாலும் தான் குரங்குன்னு வேஷப்பட்டு வந்ததுனால பட்டுன்னு அவருடைய அந்த வெளிப்பட்டு தான்.
பட்டுனதும் இந்த தேஜஸ்வியா இருக்கக்கூடிய இந்த ஸ்திரீயை பார்த்ததும், ஆகா இவ்வளவு அழகா இருக்கிற சீதையை பார்த்துட்டேன், சீதை வந்த காலம் இவ்வளவு சுலபமா முடிஞ்சிருக்கேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டு சுச்சும்பபுட்சம். பின்னாடியும் சொல்றா ராவணன், இந்த குரங்குக்கெல்லாம் எதுன்னா வாலு தான் எல்லாம் பூஷணம். ஒரு கோபம் வந்தாலும் வாலில் காட்டுறது, பாசம் வந்தாலும் வாலில் காட்டுறது. அதே மாதிரிதான் ஸ்திரீகளுக்கெல்லாம் கணவன். உடனே இந்த ஆஞ்சநேய சுவாமி அந்த வாலை எடுத்துட்டு சுச்சும்பபுட்சம் வாலை கூட்டம் எடுத்துக்கிறார். அப்புறம் வாலையை பட்டு அடிச்சுக்கிறார். அப்புறம் அந்த ஸ்தம்பம் இருக்காம ஸ்தம்பத்தில் குடுகுடுன்னு மேலே ஏறினாரா, குடுகுடுன்னு கீழே இறங்கினாராவே. நான் சீதையை பார்த்துட்டேன், சீதையை பார்த்துட்டேன், சீதையை சந்தோஷத்தில் இப்படி இருக்கும் பொழுது பட்டுன்னு ஆஞ்சநேய சுவாமி தலையில் அடிச்சுக்கிறார். ஆனால் அசடுனா நான் பல இடத்துல ஆஞ்சநேய சுவாமியே நிறைய தவறு பண்ணுறேன் அவரே சொல்கிறார். ஆஞ்சநேய சுவாமியே தவறு பண்ணுறாருன்னா நம்மளாம் ஏமாத்தணும் இல்லை அடிச்சுட்டு சொல்கிறா, சே இப்படி ஆகிடுமே நம்ம இவ்வளோ தூரம். அவர் ஆசை அதனால். ஏன்னா பக்கத்திலேயே ஒரு புருஷன் படுத்துன்னு இருக்கான், ராவணன் படுத்துன்னு இருக்கான். இந்த ஸ்திரீ மட்டும் தனியா படுத்துனாலாவது ஒத்துருப்பார். இப்போ பக்கத்திலேயே இன்னொரு புருஷன் படுத்துன்னு இருக்கும் பொழுது நினைச்சுக்கிறார், இப்பேற்பட்ட ஒரு ஸ்திரீக்கா என் பிரபு ராமன் அங்க இவ்வளவு தூரம் தபஸ் இருந்துட்டும் இவ்வளவு கதறிண்டும் இருக்கா, அது அல்லவே. அப்ப என்னன்னா மந்தோதரியை பார்த்தாராம். அவ்வளவு தேஜஸ்வினியா இருக்காராம் மந்தோதரி. ரொம்ப நினைச்சிருக்கோம் இல்லையா, ராவணனும் அப்படி இருக்கான், மந்தோதரியும் அப்படி இருக்கா. அப்பேற்பட்ட ஆதர்ச தம்பதிகள் அவ, நல்ல தம்பதிகள் தான். இப்படி பார்த்ததும் வெளியே வந்துட்டார் அந்தப்புறத்துல இருந்து. வந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்து யோசிக்கிறார், அச்சச்சா வேறுபட்ட தவறு நம்ம பண்ணிட்டோம், எவ்வளவு பேர் அபச்சாரம் பண்ணிட்டோம். அதான் தோன்றது அவருக்கு என்னன்னா, பரகாரவரோதஸ்ய பிரசுப்தஸ்ய நிரீட்சணம் இதம் கலு மமாத்யர்த்தம் தர்மலோபம் கரிஷ்யதி. எவேற்பட்ட அதர்ம காரியத்தை பண்ணிட்டோம், நம்மளுடைய தர்ம லோகமாயிட்டோ. என்னன்னா மனசுனால கூட ஸ்திரீயை நினைக்க மாட்டேன்னு சங்கல்பம் ஆஞ்சநேய சுவாமிக்கு. ஆனா இப்ப இவர் என்னன்னா ராத்திரி அந்த புறத்துல இத்தனை ஸ்திரீகளை பார்த்தாரு. படுத்துட்டு இருக்கும் பொழுது சொன்னார் இல்லையா, வஸ்திரம் வழுவி இருக்கு, இந்த வஸ்திரமா இருக்கா அப்படிலாம் இருக்குன்னு சொன்னாரு. இத்தனை ஸ்திரீகளை பார்த்துட்டோமே, நம்மளுடைய இந்த பிரம்மச்சாரிகள் அது கெட்டு போயிடுத்தோ, தர்ம லோகம் அடைஞ்சிடுத்தோ அப்படின்னு பார்க்கும் பொழுது சமாதானப்படுத்திக்கிறான். என்னன்னா காமம் திருஷ்டாமயா சர்வா விஸ்வஸ்தா ராவணஸ்திரியாம் நதுமே மனசா கிஞ்சித்து வைக்கிருத்தியமபத்யதே. இத்தனை ஸ்திரீகளை பார்த்தும் அவர் மனசுல ஒரு விகாரம் ஏற்படலை. அப்போ எங்க தோஷம் இருக்குன்னு இங்க கவனிக்கலாம். தோஷம் எங்க இருக்கு அப்படின்னா நம்மளுடைய திருஷ்டியில தான் அத்தனையும் இருக்கு. பிரத்யேகமா இண்டிவிஜுவலா அவளுடைய திருஷ்டி எப்படி பார்க்கிறோமோ அப்படிதான் அது வெளிப்படும். இப்போ இத்தனை ஸ்திரீகளை அவரை பார்த்தும், விகாரமா இருக்கக்கூடிய ஸ்திரீகளை பார்த்தும் அவருடைய நினைச்சுக்கிறார், மனசுல எந்த விகாரம் ஏற்படலையே. மேலும் இன்னொரு ஒரு சமாதானம் என்னன்னா, ஆஞ்சநேய சுவாமி யாரை தேடி வந்திருக்கார்? சீதைன்றவள் யாரு அப்படின்னா ஒரு பெண் இல்லையா. அப்போ ஒரு பெண்ணை எங்க தேட முடியும்னா பெண் கூட்டத்துல தான் தேடணும். புருஷா கூட்டத்தில் போய் தேட முடியுமான்னு அந்த மாத்து மாமா வந்திருக்கா, எங்கேயோ மாமி உட்காந்துருக்காரு, எங்கடா கதைக்கு காரணம் எங்க தேடுவானா, இந்த மாமி தான் பார்த்துருக்காரு. எந்த பக்கம் பெண்கள் இருக்காரோ அங்கதான் தேட முடியும். அதனால தப்பான இடத்துல பார்த்து சொல்லிட முடியுமா? அது சமாதானப்படுத்திக்கிறார். இத்தனை பார்த்து மனசுல விகாரம் ஏற்படலை. வெறும் ஸ்திரீயை தேடி வந்திருக்கோம், ஸ்திரீ தான் நம்ம தேடி இருக்கோம் நினைச்சுட்டு ஒரு பெரிய மதில் சுவர் இருக்கா, அது மேல ஆஞ்சநேய சுவாமி உட்கார்ந்து யோசிக்கிறார், என்னடா இவ்வளவு தூரம் எல்லா இடத்துலையும் போய் பார்த்துட்டோமே, ஒரு இடம் விடலை, எல்லா இடத்துலையும் தேடினோமே, ஜானகியை பார்க்க முடியலையே. ந துசா ஜனகாத்மஜா ந து ரகுநந்தனி ந துசா ஜனகாத்மஜா. ஒரு சர்க்கம் முழுக்க கதறா, சீதையை பார்க்க முடியலையே, சீதையை பார்க்க முடியலையே, சீதாதேவி நமக்கு தரிசனம் கிடைக்கலையே அப்படின்னு கதையில் இருக்கும் பொழுது அந்த மதில் சுவர் மேல உட்கார்ந்துட்டே கிட்டத்தட்ட 70 ஸ்லோகம் முழுக்க ஆஞ்சநேயருடைய புலம்பல். நம்ம தான் புலம்புறோம் நினைச்சுக்காதீங்க, எல்லாம் புராணத்தில் அப்படிலாம் புலம்பியிருக்காங்க. அதனால நமக்கு ஒரு சமாதானம், அதுக்கு புலம்புறோம்னு சொல்ல வரல, நமக்கு ஒரு சமாதானத்துக்கு. மேலும் புலம்பல்ல சாதாரண புலம்பல் அல்ல, இமேஜினேஷன் தான். சாதாரண இமேஜினேஷன் இல்லை, ஓவர் இமேஜினேஷன். ஆஞ்சநேயருடைய இமேஜினேஷன் இங்க சொல்றார்,
ந திருஷ்டேதி மயா சீதா தத்யக்ஷதி ஜீவிதம் சீதா நிமித்தம் துர்வாக்கியம் சுத்வா ச ந பவிஷ்யதி. இப்படி சம்பாதி வாக்கெல்லாம் கேட்டு அதை நம்பி இப்படி இவ்வளவு தூரம் வந்துட்டோமே லங்கைக்கு. சம்பாதி சொன்னா இதுக்கான என்ன சாட்சி இருக்க சொன்னாலும் நம்பி வந்துட்டார். இங்க வந்து பார்த்தா எங்கேயும் கண்ணில் படல, இருக்கிறதுக்கான ஒரு சின்ன சிம்பிள் கூட அவருக்கு கிடைக்கல, ஒரு நிமித்தம் கூட தெரியல சீதை இருக்கிற மாதிரியே. நினைக்கிறார் இவ்வளவு தூரம் வந்தது எல்லாம் व्यर्थமா போயிடும், அது போகட்டும், இங்கிருந்து போய் நான் மறுபடியும் சீதையை நான் பார்க்கலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டியோ ஆகில் இந்த வார்த்தையை கேட்டாலே யாரும் உயிரோடு இருக்க மாட்டான். இந்த விஷயத்தை சொல்லும் பொழுதே முதல்ல ராமன் அவனுடைய ஜீவன் பிரிஞ்சிடும். எப்போ ராமனுடைய ஜீவன் பிரிகிறதோ உடனே என்னாகும், லக்ஷ்மணனும் போயிடுவார். விநஷ்டௌ பிராதரசுத்வா பரதோபி மரிஷ்யதி. ராமலட்சுமணன் போயிட்டான் தெரிஞ்சதுமே பரத சத்ருக்னா அடுத்த கட்டம் உயிரை விட்டுடுவான், இறந்து போயிடுவான். இப்படி 4 பேரும் போயிட்டானதுமே கௌசல்யா சுமித்ரா ச கைகேயி ச ந சம்சயா. அப்புறம் 3 அம்மாக்களும் போயிடுவான், அப்புறம் 3 மனைவிகளும் போயிடுவான். இவாள்லாம் போயிட்டா அப்படின்னா அயோத்திய ஜனங்கள் இருப்பாரா, அயோத்திய ஜனங்கள் சுமத்திர வசிட்டவர்கள் எல்லாரும் போயிடுவான். இப்படி எல்லாரும் இறந்து போயிட இப்படி நம்மளால ஒரு காரியம் நடத்துக்க முடியலையேன்னு சுக்ரீவன் உயிரை விட்டுடுவான். சுக்ரீவன் உயிரை விட்டானா தார ரொம்ப உயிரை விட்டுடுவா, தாரு விட்டானா அங்கதை விட்டுடுவா, ஜாம்பவன் போயிடுவா, வானர கூட்டம்னா போயிடும், எல்லாரும் இறந்து போயிடுவா. அதனால இத்தனை பேர் இறக்கிறதுக்கு பதிலா நான் இறந்து போயிடுவேன். ஆஞ்சநேயர் நான் இறந்து போயிடுறேன். ஆஞ்சநேயர் வந்துருக்கார் பாருங்க, நான் இறந்து போயிடுவேன் நினைக்கிறார். நான் இங்கிருந்து போய் சொன்னாதான் இதெல்லாம் தெரியும். நான் இங்கிருந்து போய் சீதை இல்லைன்னு சொன்னாதான் அவருக்கு தெரிய போறதுனால இவெல்லாம் நினைச்சிட்டு இருக்கா, சீதை லங்கையில் இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கா. அதனால அப்படியே அது இருந்துட்டு போகட்டும். அதனால நான் என் ஜீவனை இங்க நான் விட்டுடுறேன். எப்படி விட்டுருவேன் அப்படின்னா சோகம் நைவத நிஷ்யாமி கிருஷ்ணிந்தாம் நகரீமிதாம் நை சக்ஷாமியம் கஷ்டம் சுக்ரீவம் வைதிலிம்பினா சாகரானுபஜேதேஷே சொல்றார். ஒன்று சமுதிரத்தை உதிச்சு நான் இறந்து போயிடுறேன், இல்லை அப்படின்னா அக்னியில விழுந்து நான் இறந்து போயிடுறேன், இல்லைன்னா கயிறை கழுத்தை கட்டி தொங்கிடுறேன், ஏதோ ஒரு இதில் நான் இறந்து போயிடுறேன் அப்படின்னு ஒரு முகூர்த்த காலம் இப்படி புறம்பின்னு துக்கத்தோடு இருந்தா. அப்புறம் பட்டுன்னு தோணிச்சு, இல்லை பேசுற மாதிரி இருக்கும், இப்படி பேசலாமோ, நம்ம கிட்ட ராமனுடைய நாமம் இருக்கு, ராமனுடைய கிருபை இருக்கு, அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு நடந்திருக்கு. உடனே ஆஞ்சநேய சுவாமி உதவிட்டன் மகாபாஹு ஹனுமான் மாருதாத்மஜா ஒரு முகூர்த்தம் துக்கப்பட்டார், புலம்பினார், எழுந்து நின்றுட்டு 2 கைகளை கூப்பிட்டு நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யே ஜனஸ்ரீ ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திர யமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்க்க மருத்கணேभ्यः. தன்னுடைய ஹிருதயத்தில் ஒரு கோவில் கட்டினாராம் ஆஞ்சநேய சுவாமி. ஹிருதயத்தில் என்ன கோவில் கட்டினார் அப்படின்னா சீதாராமனாக உள்ள பிரதிஷ்டை பண்ணி. சில பேருக்கு தோணும் இங்கே என்ன இந்த கோவிலில் பாண்டுரங்கன் தானே, பாண்டுரங்கன் விட்டு எங்கே முருகர் வந்தார், எங்கே இருந்து பிள்ளையார் வந்தார், அப்படி தோணி சொல்ல மாட்டேன் எதுவும் டைரக்டா. அப்போ இங்கே சொல்றார் எந்த கோவிலாக இருந்தாலும் பிரதான தேவதன் ஒன்று, சுற்று தேவதைகள்னு ஒன்று. அது போல இங்கே ராம சீதையை பிரதானமாக பிரதிஷ்டை பண்ணி நமோஸ்து ருத்ரே இந்திர யமானிலேभ्यः நமோஸ்து சந்திர அக்னி மருத்கணேभ्यः இத்தனை தேவதைகளை பிராகார தேவதையாக பிரதிஷ்டை பண்ணி அத்தனை பேருக்கும் சேர்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணி சீதாபிராயிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டாலாம். அம்மா நீங்க அனுகிரகம் பண்ணுங்கோ, எங்க இருக்கேன்னு நீங்க எனக்கு தரிசனம் கொடுங்கோ அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இப்படி திரும்பி பார்த்தா அசோகவனிகா புண்ணியா சர்வ சம்ஸ்கார சம்ஸ்கிருதாம் சொல்லி கதை திறந்தாலும் அப்படியும் அசோகவனை கண்ணுக்கு தெரியுது. என்னடா இவ்வளவு நேரம் அங்க சுத்தினார் இங்க சுத்தினார் தெரியல என்ன அப்படின்னா இதுதான் பகவத் கிருபை, குரு கிருபை. என்ன அப்படின்னா சில விஷயம் நம்மளுக்கே கண்ணெதிர்க்க இருக்கும் தெரியாது, கண்ணெதிர்க்க அதையே தெரியும். சில பேர்லாம் உண்டு கண்ணாடியை தெரியும் இருப்பாங்க, கண்ணாடியை காண ஊருக்கு வந்து சில பேர் சீப்பை தேடுவாங்க, தேடி 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 கடைசியில் எங்கடா இருக்கு, நான் தலையில தான் இருக்கும், ரெண்டும் தலையில் வச்சுட்டே தெரியும். அது மாதிரி சில விஷயங்கள் பிரத்யட்சமா கண்ணுக்கு இருந்தால் கூட தெரியாது.
அது தெரியணும்னா என்னன்னா, எது தெரியுதோ இல்லையோ தாயார் தெரியணும் ஆசை. இப்போ தாயார் தெரியணும்னா தாயாருடைய கிருபை வேண்டாமா? நீன்னு சொல்லுவா டெல்லி வரைக்கும் போகலாம். பிருந்தாவனத்துக்கு போகணும்னா பல பேர் பிருந்தாவனத்துக்கே போயிருக்க முடியாது. டெல்லி வரைக்கும் போக முடியும், பிருந்தாவனத்துக்குள்ள போக முடியாது. காரணம் ராதாராணியுடைய கிருபை இல்லாமல் பிருந்தாவனத்துக்கு யாரும் போக முடியாதுன்றான். இப்படி தாயாருடைய கிருபையும் ரொம்ப முக்கியம். ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு அப்படி தெரிஞ்சதுமே அசோகவனம் தெரியாது. உடனே அசோகவனத்தை வர்ணிக்கிறார். அந்த அசோகவனம்லாம் எப்படி இருக்கு ஏன்னா அங்க சொல்றார், நம்ம எல்லாம் சில வார்த்தைகள் எல்லாம் வாழ்க்கை அப்படியே அனாயாசமா பேசணும். ஏண்டா அப்படி இவ்வளவு செலவு பண்ற, பணம் வேணும், மரத்துல காய்க்குதா அவனுக்கு அப்படின்னு கேட்பாங்க சில பேர். இங்க சொல்றா மரத்திலே வெள்ளி எல்லாம் காய்க்கிறதா, வெள்ளி மரம் இருக்கா, தங்க மரம் இருக்கா, இதெல்லாம் அங்க இருக்கா. அந்த இதுல வர்ணிக்கிறார். விசித்திரம் சித்திரகாரணம் அந்த அசோகவனத்துல எல்லாம் வர்ணிச்சுட்டு வர நீ பார்க்கிறா. அந்த அசோகத்தில் நிறைய அரக்கிகள் ராட்சசிகளும் இருக்கா. சிம்சபா விருட்சம் ஒரு விருட்சம், அந்த விருட்சத்துக்கு கீழே சீதையானவள் அப்படியே உட்கார்ந்து இருக்கா ராம தியானத்துல. சுவர்ண விருட்சான் அபராந்ததர்ஷ சிகி சன்னிபான்னு சொல்றார். சுவர்ண விருட்சம் தங்க விருட்சம் இருக்கா. அந்த சிம்சபா விருட்சத்துக்கு கீழே பார்க்கும் பொழுது சீதையானவள் இருக்கா. இதோ திரக்ஷ்யாமி வைதேகிம் ராமதர்சனலாலசாம் இதஸ்தே கஷ்ட துக்கார்த்தாம் சம்பதந்திம் எதிர்ச்சயா சா ராமமா ராஜமகிஷி ராகவஸ்ய பிரியா சதி வனசஞ்சார குஷலா த்ருவமேஷ்யதி ஜானகி இதோ திரக்ஷ்யாமி வைதேகி. ஆஞ்சநேயன் சொல்றார், ஆஹா வைதேகியை கண்டேன், சீதா பிராட்டியை பார்த்துட்டேன், ராமனுடைய ராஜ மகிழ்ச்சியை நான் பார்த்துட்டேன்னு சந்தோஷம் பண்றார். ஏன்னா ஒரு தடவை தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா தப்பு பண்ணுவோம். தப்புக்கும் தவறுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரே தவிர மறுபடியும் பண்ணினா அது தப்பு, ஒரே தடவை தெரியாம பண்ணினா அது தவறு. இப்போ ஆஞ்சநேய சாமி ஆல்ரெடி ஒரு தவறு பண்ணிட்டார், இனிமே அவர் தப்பும் பண்ண மாட்டார் தவறும் பண்ண மாட்டார். இப்போ ஊர்ஜிதப்படுத்திட்டார், இவள் தான் ராஜ மகிழ்ச்சி, இவள் தான் ராம மகிழ்ச்சி, இவள் தான் ஜானகி. எப்படி ஊர்ஜிதப்படுத்திக்கிறார் அப்படின்னு நான் சொல்றார். ராமசோகாபிசந்தப்தா சா தேவி வாமலோச்சனா வனவாசரதா நித்யம் ஏஷ்யதே வனச்சாரிணி. ராமனை பிரிஞ்சு இருக்கிறதுனாலே முகத்துல ஒரு சோகம் இருக்கா. மேலும் வனத்துல நடந்து இலச்சி போயிருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு மேலும் இன்னும் ஊர்ஜிதப்படுத்திக்கிறாராம். எதை கொண்டு இன்னும் ஊர்ஜிதப்படுத்திக்கிறார் அப்படின்னா, அன்னைக்கு அந்த உத்திரீகத்தில் ஆபரணங்கள் எல்லாம் கட்டி போட்டார் இல்லையா. இங்க என்னன்னா இவருடைய அந்த வஸ்திரத்துல எந்த பகுதி அங்க இருந்ததோ அந்த பகுதி இங்க கிழிஞ்சு இருக்கு, அந்த பகுதி இங்க கிழிஞ்சு இருக்கு, அதை பார்த்துக்கிறார். மேலும் எல்லாம் செட்டு ஜோடி தானே, ஒரு ஜோடி அங்க இருக்கு, ஒரு ஜோடி இங்க இருக்கு. அந்த ஜோடியில ஒண்ணு கம்மல்ல இங்க ஒண்ணு இருக்கு, கம்மல்ல அங்க ஒண்ணு இருக்கு. ஒரு நூபர் இங்க இருக்கு, இன்னொரு நூபர் அங்க இருக்கு. இதெல்லாம் எங்க இருக்குன்னு நான் சிம்சபா விருட்சத்துல சீதா பிராட்டி அப்படியே எல்லாத்தையும் தொங்க விட்டுட்டாங்க. ஏன்னா எப்போ ராமனே எதுக்கு இதெல்லாம் பூஷணம் எல்லாம் அந்த சிம்சபா விருட்சத்துல தொங்கிட்டு இருக்கான். அப்படியே ஊர்ஜிதப்படுத்திக்கிறார். எவ்வளவு தூரம் தீர்க்கதரிசின்னு பாருங்க ஆஞ்சநேய சுவாமி. மேலும் எப்போ பார்த்ததை நினைவு வச்சிருந்து இது அதுன்னு கம்பேர் பண்ணிக்கிறார். ஏன்னா இங்க கவனிச்சு பார்க்கணும், ஆஞ்சநேய சுவாமி பட்டுன்னு கிளம்பிட்டார், சீதையை பார்த்து ராமனை அனுப்பினார், இவர் வந்துட்டார். சம்பாத்தியும் சீதை இருக்காரு. இப்ப என்ன தெரியுதுன்னா சீதைன்ற சப்தம் தான் ஆஞ்சநேயருக்கு தெரிஞ்சிருக்கே வழிய சீதைன்ற ரூபம் தெரியல. சீதைன்ற ரூபம் ராம சப்தம் தெரிஞ்சது, ராம ரூபம் தெரிஞ்சிருக்கு. சீதை இப்படித்தான் இருப்பான்னு என்ன ஒண்ணு ஆஞ்சநேய சுவாமி போனும் இல்லை, நெட்டும் இல்லை, வாட்ஸ்அப்பும் இல்லை, போட்டோ எடுத்து அனுப்புறதுக்கு இல்லை, ஒரு லைவையாவது கொடுத்து போகலாம் ஃபேஸ்புக்லன்னா அதுவும் இல்லை. இப்போ எந்த ரீதியிலும் எதுவும் இல்லை. ஆனால் சீதை எப்படி ஒரு ஊர்ஜிதப்படுத்தி தெரிஞ்சுக்கிறது, அதுதான் அழகு. இப்போ பார்த்துக்கிறார், இவள் தான் சீதைன்னு இப்படி ஊர்ஜிதப்படுத்துறதும் சீதா பிராட்டியை பார்த்து அழகான ஒரு வார்த்தை சொல்றாரு, இலச்சி போயிருக்காராம் குழந்தை சீதா பிராட்டி. எப்போ ராவண பிரிஞ்சு இந்த அசோகவனத்துக்கு வந்தாலும் அன்றையில இருந்து என்னன்னா ஒரு சொட்டு தீர்த்தம் கூட சாப்பிடவே. ஒன்னே ஒண்ணுதான் அவளுக்கு, ராம 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 ராம, அவ்வளவுதான். இதுதான் சகலமும் சீதா பிராட்டிக்கா. சொல்றார் அப்படி இழைச்சி போயிருக்காங்க.
எப்படி இழைச்சு போயிருக்கான்னு ஒரே ஒரு உதாரணம் கொடுக்குறாங்க. இந்த ஒரு உதாரணமே தெரிஞ்சுவேன் எப்படி அவன் இழைச்சு போயிருக்கான. ஆம் நாயா நாம யோகேன வித்யாம் பிரசிதிகாமிவ. கத்துண்ட விதியை அபியாசம் பண்ணாமல் விட்டுட்டால் எப்படி அந்த வித்தியானது இழைச்சி போயிருக்குமோ அது போலே அப்படின்னு. சங்கீதம் கத்துண்டவா சங்கீதம் கத்துண்ட அபியாசத்துல இருந்தா தான் அது நல்லா புஷ்டியா இருக்கும். அபியாசத்தை விட்டுட்டோம்னா போயிடும், இழைச்சு போயிடும். பரதநாட்டியம் ஆடுறவா ஆடிட்டே இருந்தா தான், விட்டுட்டா போயிடுது. சமைக்கிறவா சமைச்சுட்டே இருந்தா தான், விட்டுட்டா போச்சு. எதுவுமே அபியாசத்துல இருந்தா தானே. அது போல சொல்றார், அப்படி இழைச்சி போயிட்டாராம் சீதா பிராட்டியானாம். எதுவோ தெரியாது. இதுல வேதம், வேதம்ன்றது அத்தியனம் பண்றது விஷயம் அல்ல. இந்த வேதத்தை அத்தியனம் பண்ணி ஆவருத்தி பண்ணணும். ஆவருத்தி பண்ணிட்டே இருந்தா தான் என்ன ஆகும்னா வேதமானது தடைச்சு நிற்கும். விட்டுட்டோம்னா போயிடும். அது போல இந்த சீதா பிராட்டி அழைச்சு போயிருக்கா அப்படின்னு நினைச்சுட்டு சொல்றார். இயம் கனகவர்ணாங்கி ராமஸ்ய மகிஷி பிரியாம் பரஷ்டாபி சதீயஸ்ய மனசோட பிரணஷ்யதி காருண்யேன அனுஷம்சேன சோகேன மதனேன ச ஸ்திரீ பிரணஷ்டேதி காருண்யாத் ஆஸ்ரதேதி அனுசம்ஸ்ருதம் பத்னி நஷ்டேதி சோகேன பிரியேதி மதனேன ச. 4 விதமான தாபத்தினால இங்க தவிச்சுட்டு இருக்காராம் சீதா பிராட்டியும் ராமனும். சொல்லுவா ஒரு பாவார்த்தம், இந்த குரங்குகள் எல்லாம் நினைச்சிட்டுதான் ராமனை பார்த்து இப்படி ஒரு ஆசாமியா. மனைவி தொலைஞ்சு போயிட்டா வருத்தப்படுற உலகத்திலேயே மனைவி தொலைஞ்சு போய் வருத்தப்படுற முதல் ஆசாமி வரலாறு. ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் இப்படி இருப்பாளா? ஒரு ஸ்திரீக்காக இவ்வளவு தூரம் இப்படிலாம் ஒரு இவரை போய் ராஜான்றா, இவரை போய் பிரபுன்றா, இவர் போய் எல்லாரும் நமஸ்காரம் பண்றாளே அப்படின்னு எல்லாம் மனசுனால பேசிட்டு இருக்கா. ஆஞ்சநேயருக்குமே தோணித்தோ என்னவோ தெரியல. இது வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தக்கூடிய ஆஞ்சநேய சுவாமி சீதா பிராட்டியை பார்த்த அப்புறம் தோணித்தான், ராமர் வருத்தப்பட்டதும் ராமர் சோகப்பட்டதும் போராதும் ஏன்னா அப்பேற்பட்ட உத்தமமான ஸ்திரீயா இந்த சீதா பிராட்டி. இங்க நினைச்சு நினைவு கூறுறார். தேனேயம் சதர்மாத்மா முகூர்த்தம் அப்படி ஜீவதி. இதுவும் மனசுனாலேயே இப்ப ராமச்சந்திர பிரபுவுக்கு தெரிவிச்சிருக்கிறார். ராமா கவலைப்படாத, சீதா உயிரோடு தான் இருக்கா, நான் பார்த்துட்டேன், உனக்கு நான் சொல்றேன்னு. ஜகாம மனசா ராமம் பிரசம்ச தம் பிரபும் தன்னுடைய குருநாதர் அல்லவா. அதனால ஆஞ்சநேய சுவாமி மனசுனாலேயே இங்க தெரிவிச்சிட்டேன். இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கவனிக்கணும். ஆஞ்சநேய சுவாமி சீதை இருக்கான்னு தெரிஞ்சு போயிடுத்து, உயிரோடு இருக்கான்னு தெரிஞ்சு போயிடுத்து, பட்டுன்னு கிளம்ப வேண்டியது தானே அப்படின்னு நான் கிளம்பல. சரி, சீதையை பார்த்துட்டாரே, ராமர் கொடுத்த அந்த கனையாடிய சீதாமா இந்தாங்க ராமராம போத கிளம்புற அப்படின்னு கொடுத்து. இப்போ பார்க்காத வரைக்கும் இவரை யோசிச்சார், பார்த்த அப்புறம் யோசித்தார் எப்படி தன்னை கொண்டு இன்ட்ரோ பண்ணிக்கிறது, எந்த ரீதியில. மூச்சு முகம் எதுவுமே தெரியாத ஒரு ஆசைகிட்ட போய் சார் ஹலோ சௌக்கியமா அப்படின்னு நம்மளே சொல்லுவோம். நல்லா பழகினாலே நம்ம சொல்றதுல அது விட்டுருவோம். தெரியாத ஆசைகிட்ட போய் சொன்னாலும் அவளை எப்படி ரியாக்ட் பண்ணுவாள்னு தெரியாது. சம்பந்தமே இல்லை ஆஞ்சநேயருக்கும் சீதைக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, அவள் மனுஷியா இவர் வானர், அவள் நரன் இவன் வானர். இப்போ போய் நான் தான் ராமதூதன் அப்படின்னா எப்படி ஒத்துப்பால்? போய் இதெல்லாம் யோசிக்கிறார் ஆஞ்சநேய சுவாமி. அந்த சிம்சப லட்சத்தில் இருந்தே இப்படி இருந்திருக்கும் பொழுதே ராத்திரி ஆகிறது. ராத்திரி ஆகிட திடீர்னு தீபட்டி எரிச்சை வெளிச்சம் வர்றது, சில வாத்திய கோஷங்கள்லாம் ஒழிக்கிறது, ஒரு பெரிய கூட்டம் ஒரு கூட்டம் வரதுனாலே சத்தம் வரும் இல்லையா. எதுக்கே பெருமாள் வந்தால் தீச்சட்டி வந்து எவ்வளோ சத்தம் படபடபடபடன்னு. இந்த மாதிரி ராத்திரி 12 மணிக்கு இவர் நின்று இருக்கும் பொழுது சில சத்தங்கள்லாம் வர்றது. ராவணன் வர ராத்திரி தூக்கம் வரலையா அப்படின்னு சொல்கிறான் சீதை கிட்ட. எப்படியாவது என்னுடைய ஆசைக்கு எனக்கிடு. ராவனுடைய ஒரு குழம்பு ரொம்ப அழகாக இருக்கு. அந்த குழம்பெல்லாம் ஷடந்தவேதவிதிஷாம் கிருதுப்பவதயாஜனாம் சுஸ்ராவம் பிரம்மகோஷாதச விராத்தே பிரம்மரட்சசாம் நடுநிசி தூக்கம் வராமல் சீதாபிராட்டினுடைய அந்தப்புறத்தில் வந்து நிற்க சொல்றார். சீதையினுடைய நில பாவம் குழந்தை அந்தப்புறத்தில் இருக்கிறதே நெருப்பு மேல உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்கா சீதா பிராட்டி. ஏன்னா நம்ம பிடிக்காத இடத்துல பிடிக்காதவாளுடைய கிரகத்துல
பிடிக்காதவருடைய ஒரு நாட்டில் உட்கார்ந்து இருக்கா அப்படின்னா அதை சுற்றி ஆறெல்லாம் இருக்கா, அது வேற வர்ணிக்கிறார். ஒரு சர்க்கம் முழுக்க சீதைக்கு காவலாளியா யார் இருக்கா அப்படின்னா வால்மீகியினுடைய கோபம் இந்த சர்க்கத்தில் வெளிப்படுறதுன்றார். ஏகாட்சி மேககரணம் ச கர்ண பிராகரணம் ததாம் கஜோஷ்ட ஹயபாதஷ்ட நிகாத சிரசோபனாஹம் ஏகஹஸ்த ஏகபாதஷ்ட கரகர்ணேஸ்வ கர்ணிகாஹ கோகர்ணி அஸ்திகர்ணி ஹரிகர்ணி. ஒருத்திக்கு யானை மாதிரி பெரிய காதா இருக்காம், ஒருத்திக்கு மாடு காது மாதிரி இருக்காம், ஒருத்துக்கு பெரிய மூக்கு நீட்டா தொங்கறதாம், ஒருத்திக்கு ஒரே ஒரு பெண்ணு பெருசா இருக்காம். ஆனால் எல்லாருக்கும் ஒன்னே ஒன்று ஒத்துமையா இருக்கு, எல்லா முடியும் செம்பட்ட அடைஞ்சிடும். அது மட்டும் எல்லாருக்கும் ஒன்றா இருக்காம். ஹஸ்தி பாதா மகாபாதா, ஒருத்தருடைய காலு யானை கால் மாதிரி பெருசா இருக்காம், இன்னும் அதை காட்டிலும் பெருசா இருக்காம். சில அஜாமுகீஹி ஆடு முகம் மாதிரி சிலதுக்கு இருக்காம, ஆட்டு காது மாதிரி இருக்காங்க. நம்பிக்கை சுற்றி இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராட்சசிகளுடைய இந்த சர்க்கத்துக்கு பலனை கொடுக்குறார். இந்த சர்க்கத்தை கர்ப்பவதியாக இருக்கக்கூடிய அந்த பெண் வாசித்தாலோ ஆகில் அந்த குழந்தை எந்த விதமான ஊர் இல்லாமல் பிறக்கும், பலஸ்ருதிக்கும். இதை விட கோரமாக வர்ணிக்க முடியாது. ஆனால் அதை வாசிச்சா பலஸ்ருதி இப்படி கொடுக்குறார். அப்படியாக சுத்தி இருக்கிறவாலும் பிடிக்காதவா இப்படி இருக்கும் பொழுது சீதா பிராட்டியுடைய நடை எப்படி இருக்கும்? ராத்திரி 12 மணிக்கு ஒரு புருஷன் ஒரு ஸ்திரீயை பார்க்க வரான்னா புருஷனுடைய திருஷ்டி அந்த ஸ்திரீ மேல எப்படி விழும்? அதுவும் இவனுடைய எண்ணம் எப்பேற்பட்ட எண்ணம், துஷ்டனாச்சே. அதனால சீதா பிராட்டி இவன் வரானேன்ற பயம் வந்து சொல்றான். பிரபாதே கதலீயதா, ஒரு புயல் காத்து அடிச்சதுன்னா இந்த வாழை மரம் எப்படி சாஞ்சு பயப்படுமோ அது போல சீதா பிராட்டி பயப்படுறாலாம். இந்த துஷ்டன் வரானே, துஷ்டன் வரானே. அதனால வரும்பொழுது எப்படி உட்கார்ந்துக்கிறான்னு சொல்றார். ஊருபியாம் உதரம் சாத்தியம் பாஹுபியாம் சபயோதரம். 2 முட்டிக்காலை அப்படி தூக்கி வச்சுட்டு 2 முட்டிக்காலையும் தன்னோட 2 கைனா அப்படி அணைச்சு அப்படி உட்கார்ந்து இருக்காராம். ஏன்னா இவன் எதனால வரான், இவன் திருஷ்டி எங்க விடும், இவனுடைய எண்ணம் எப்படின்னு தெரிஞ்சுண்டு அப்படி அவனை பார்க்காமல் கூடி குறுகி உட்கார்ந்துருக்காராம் சீதா பிராட்டி. ஆஞ்சநேய சுவாமி பார்த்து கண்ணுல ஜலஜலமா தாரதாரையா பட்டுறது. இப்படி விழுந்துட சீதை கிட்ட ராவணன் வந்து கெஞ்சமா, எப்படியாவது நீ ஒத்துன்று, உன்னை பட்ட மகிழ்ச்சியா நான் ஆக்கிடுறேன், உன்னை சமயம் உனக்கு வேண்டாம், வந்தோதனையை கூட தூக்கி விட்டுடுறேன், நீ தான் பட்ட மகிழ்ச்சியை ஆகிடுவேன், பட்ட மகிழ்ச்சியை ஆகிட்டா நீ இந்த லங்கேஸ்வரினியே ஆகிடுவ, எல்லாத்தையும் கட்டி ஆளலாம். நான் ஒரு சாதாரண ஆசாமி இல்லைவா, இந்த அத்தனைக்கு அதிபதி நான் தான், என்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குப்பா, எவ்வளவு நிதி கோஷம் இருக்குப்பா, வெறும் உன்னுடைய பெருமை உனக்கு தெரியல, இத்தனை ஸ்திரீகள் இருந்தும் உன்கிட்ட நான் வந்து நாயா கடக்கிறனே, என்னை ஏற்றுக்கோ, என்னுடைய இச்சைக்கு நீ இணங்கு. மேலும் நான் வீரதீர சூர குருக்கன் என்னை கண்டு எவன் பயப்படுறான், 30 தேவர்களும் பயப்படுறான். வாஸ்தவம், இதெல்லாம் சத்தியம் இல்லையா? ராவணன் சொன்னேன் இல்லையா? ராவனுடைய பராக்கிரமத்தை நம்ம கவனிக்கணும். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ராவணனுக்கு பயப்படுறோமோ இல்லையோ, பெருமாளுக்கு பயப்படுறோமோ இல்லையோ, தாயாருக்கு பயப்படுறோமோ இல்லையோ, நம்மளுடைய அப்பா அம்மாவுக்கு பயப்படுறோமோ இல்லையோ, பாவகுண்டத்துக்கு பயப்படுறோமோ இல்லையோ, சனீஸ்வரருக்கு பயப்படுறோம். சனி பயிற்சி வரப்போச்சு, சனி பயிற்சிக்கும் பயப்படுறோம். ஏண்டா அப்படின்னா கிரகங்களுக்கு நம்ம பயப்படுறோம் இல்லையா? ஆனா அந்த கிரகங்களுமே ராவணனுக்கு பயந்துச்சு. இந்த கிரகங்களே ராவணனுக்கே பயப்படுறதுனா பெருமாளுக்கு பயப்படாத, அதை யோசிக்க மாட்டேன்றோம் யாரும். அப்போ ஒரு ஜாதகக்காரன் சொல்லியிருக்கான், ஜாதகம் சொல்ல வேண்டாம், இவனே பெரிய ஜோதிஷன், இவனே பார்த்தான். அந்த மந்தோதரி கர்ப்பவதியா இருக்கும் பொழுது இந்திரஜித்து பிறக்க போறான். பிறக்கிற சமயத்துல ஏதோ இந்த கிரகங்கள் இந்த கட்டத்தில் இருந்ததுன்னா இந்திரஜித்தை யாரும் ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு என்ன பண்ணினான்னா, இந்த 12 கிரகங்களையும் கூட்டானோம். எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு கெட் டுகெதர் கொடுத்து டீ காஃபியை கொடுத்து, இந்த சமயத்தில் நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது, எல்லாம் இந்த கட்டத்துக்குள்ளேயே இருக்கணும், மீறி போனீர்களா ஆட்சி பறிலை. 12 கிரகம் அப்படி நடிக்க உட்காந்துருக்கான். இப்படி உட்காந்து இருக்கும் பொழுது எல்லாம் உட்காந்துருக்கா, இந்திரஜித்தை ஜெயிக்க முடியாது, அவன் இறந்து போகணுமே. அப்போ பிறக்கிற சமயமா பார்த்து ஒரு கிரகம் என்ன பண்ணிட்டு இருந்தான், காலை தூக்கி அந்த பக்கம் வச்சான், இந்த கட்டத்துக்கு அந்த கட்டத்தில் மாற்றி வச்சுட்டான். இதுதான் சமயம்னு தெரிஞ்சின்ற ராவணன் தன்னுடைய கதையினாலே ஒரு அடி அடிச்சானா அந்த கிரகத்துக்கு. அவர் தான் சனீஸ்வரா, சனீஸ்வரன் சொல்றோம், சனீஸ்வரா. ஏன் சனீஸ்வரன்? அவருக்கு அவரை நமக்கு பிடிக்கிறது இல்லையோ, அவருக்கு நம்மளை ரொம்ப பிடிச்சிருக்கு. சௌக்கியமா இருந்து பொறுமையா சாப்பிட்டு எல்லாத்தையும் பண்ணி
7.5 வருஷம் சர்வ சௌக்கியமா இருந்து கிளம்பி போறாங்க. ஏன் நடக்க முடியல, அவரால் காலில் அடிச்சு அந்த கிரகத்தை என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் ஸ்லோவா போகும்படியாக காலை ஊனம் பண்ணிட்டான். அப்போ என்னன்னா அத்தனை கிரகங்களும் இவருக்கு பயப்படுறதுன்றது தெரியறதா? இப்போ வாய் வார்த்தை கிடையாது, எல்லாமே நடக்கிறது. பிரம்மாவே பயப்படுறான், எவனே பாசத்தை போட முடியல, திண்டாடுறான். அப்படி இருக்கும் பொழுது சொன்னான், இவ்வளவு தூரம் எனக்கு வீரம் இருக்கு, இவ்வளவு ஐஸ்வர்யம் இருக்கு, உனக்கு எல்லாம் உனக்கு ஆஃபர்ல கிடைக்கும், என்னை ஏத்துக்கோ அப்படின்னு ராவணன் இதெல்லாம் சொல்ல முடியும், எல்லாத்தையும் சொல்ல. இதெல்லாம் என்னடா நமக்கு தான், நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்னா ஏதாவது ஒன்று ஃப்ரீயா கொடுக்குறானா ஓடி போய் வாங்கிட்டு. அப்ப இவ்வளவு ஆஃபர் கொடுக்குறானே, சரி போகட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு. சீதை இல்லையே, சீதை ஒரே அதுதான் இந்த கவனிக்க. இவ்வளவு இருந்தும் என்ன ஆசை காட்டியும் பயமுறுத்தியும் இவ்வளவு ஆஃபர் எல்லாம் கொடுத்தும் அவள் என்னன்னா ராமன் அப்படின்னு நிற்கிறா. அப்படின்னா அதுல இருக்கு நம்ம இந்து மதத்தினுடைய ஒரு அழகு, அதுதான் நம்ம கவனிக்கணும். ஏன் விவாகம்னா சும்மா கிடையாது, அது இஷ்டத்துக்கும் பண்ணலாம்னா அது இஷ்டத்துக்கும் தான் இருக்கும், இப்படித்தான் விதி. இப்போ அப்படிலாம் வச்சதுனால தானே இன்னைக்கு நம்ம இப்படி இருக்கோம். இன்னைக்கு அதனுடைய வேல்யூ தெரியாம போனதுனால தான் இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் பல விஷயங்கள் சந்திச்சிருச்சுங்க. அதனுடைய வேல்யூ தெரியல, ராமாயணம் தெரிஞ்சுக்கல, கணவன் மனைவி உறவினுடைய ஒரு பெருமையை தெரிஞ்சுக்கல. அதனால நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்குலாம் இன்னைக்கு ஒரு குடும்பத்துல எவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. காரணம், நம்ம ராமாயணத்தை ஒதுக்கிட்டோம், ராமாயணத்தை மறந்துட்டோம், ராமரை வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கோம். தப்பு. அப்போ சீதா விராட்டி அப்படி நிற்கிறாளாம் ராமன். இதெல்லாம் பேசிட்டா வேணும் சொல்றா, என்ன வீதி அவனுக்கு, ராமன் அப்படியே வந்தா கூட உள்ளெல்லாம் வர முடியாது, என்னெல்லாம் பண்ண தாண்டி வந்து ஒன்றும் பண்ண முடியாது, இப்படி இன்னும் தன் பெருமையை பேசிக்கா. இப்படி பேசிட்டு இருக்கேன். சீதா பிராட்டி எல்லாத்தையும் கேட்டுட்டு சிரிச்சா. எப்படி இருக்கும், இவ்வளவு தூரம் மாங்கு மாங்கு மாங்குன்னு இவர் பாட்டும் கத்திட்டு ஏதாவது ஒரு ரியாக்ஷன் கொடுக்கணும், சிரிச்சா. சொல்றா, சீதையோட பதில் சொல்லணும். சொல்லும் பொழுது அந்நிய புருஷனை முகம் நேரெடுத்து பார்க்கக்கூடாது, இது ராத்திரியில வேற வந்திருக்கா, ஆனா பதில் சொல்லணும். என்ன பண்ணினா அப்படின்னா, திருடம் அந்தரத கிருத்வா பிரத்யுவாச சுசிஸ்மிதா. பக்கத்துல ஒரு புல்லு இருந்துதான், அந்த புல்லை எடுத்து அப்படி தூக்கி போட்டுட்டு, புல்ல வச்சு எடுத்து தூக்கி போட்டுட்டு அப்புறம் பேச ஆரம்பிச்சாங்க. ஏன் அப்படின்னா அது ஒரு பவுண்டரியா, அவனுக்கும் நமக்கும் ஒரு திரை இருக்கு அப்படின்னு பாவார்த்தங்கள். மேலும் ராவணா, நீ இவ்வளவு தூரம் மூச்சு விட்டு பேசினியே, இது அத்தனையும் என்னன்னா இதுக்கு சமானம். திருடம் அந்தரத கிருத்வா, நீ ஏதோ சொன்னிய வீரம் வீர சூர சீரலாம் சொன்னியே, அத்தனை வீரமும் இதற்கு சமானம். திருடம் அந்தரத கிருத்வா. மேலும் இங்க சூச்சகமா சொன்னாலாம், என் பிரபு உன்னை கொல்றதுக்கு ராமபானம் வேண்டாம், இந்த புல்லு போரும். திருடமந்தரத கிருத்வா பண்ணியிருக்கானே, பின்னாடி சொல்ல போற காக்காசுர விக்ராந்தத்தை. அப்ப இந்த புல்லே போரும், மேலும் என்னுடைய பிரபு வரணும் இல்லை, நானே இந்த புல்லை கொண்டு உன்னை வதம் பண்ணிட முடியும். திருடமந்தரத கிருத்வா. திருமந்தரத கிருத்வான்ற பதத்துக்கு அவ்வளவு பாவார்த்தங்களை சொன்னான். பேசிட்டு சொல்றா, ராவணா இவ்வளவு தூரம் வீரம் வீரன் சொன்னியே, ஒத்துக்கிறேன், நீ வீரன் தான், அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா என்னன்னா, நீ என்னுடைய பிராணநாதன் ராமச்சந்திர பிரபு என் கூட இருக்கும் பொழுது நீ வந்து என்ன தூக்கிட்டு வந்து இருந்தியோ ஆகி இவ்வளவு தூரம் உனக்கு சமமே இல்லை. நீ எப்படி தூக்கிட்டு வந்த அப்படின்னா, இந்த நாயும் பூனையும் ஆடு ஏமாறவாளான்னு பார்த்து தூக்கிட்டு வருமே, அந்த மாதிரி தூக்கிட்டு வந்திருக்க பையனை. நயவஞ்சகமா ராமனை ஒரு ஓரமா தள்ளிட்டு, மேலும் ராமன் வேண்டாம், லக்ஷ்மணன் இருக்கும் பொழுது என்னை தொட்டிருக்கணும். ராமனாவது உன்னை போனா போதுன்னு விட்டுடுவார் அவையை கொடுத்து. நீ எல்லாரையும் நயவஞ்சம் பண்ணி தூக்கிட்டு வந்துட்டு இப்போ வந்து நீ இப்படி உன்னோட வீரத்தை பத்தி பேசிக்கிறியா? சீதையும் கோபமாகவும் பேசினா, அன்பாகவும் பேசினா, அவனை குத்திரமாரியும் பேசினா. அப்படி பேசணும், பேசினாலும் கடுமையாகவும் இருக்கணும் சொல், அவனையும் அது தைக்கணும். அதே சமயத்துல நான் முகத்திலையும் காட்டக்கூடாது. இது முடியுமா அப்படின்னா ரொம்ப சிரமம் தான்.
இப்போ சீதா பிராட்டி ரொம்ப அழகாக இருக்கும் இந்த கான்வர்சேஷன்லாம் முடிவு பேசிட இன்னும் கோவம் வந்து தான் அவங்களுக்கு. ஏன்னா ஒரு ஸ்திரீ தன்னை பார்த்து இப்படி பேசினாங்க. சீதா பிராட்டி சொன்னா, கோவப்படாத ராவணா, இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல. அனுக்கிரக பிரதாயை நமஹா, லட்சுமி அஷ்டோத்திரம் வரக்கூடிய அழகான திருநாள். அனுக்கிரக பிரதாயை நமஹா, தாயார். துருவனுடைய சரித்திரத்துல சுனீதி அம்மா துருவனுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். அதில் சொல்றாலாம், குழந்தை துருவா, என் வயிற்றுல நீ வந்து பிறந்தேடாப்பா, உனக்கு உன்னுடைய அப்பாவை இன்னார்னு சாதிச்சு கொடுக்க முடியாத ஒரு மக்கற்ற அம்மாவா நான் போயிட்டேன். உன்னுடைய சித்தியோ உன்னை தபசு பண்ணுன்னு சொல்லிட்டா, நீ காட்டுக்கு போய் தபசு பண்ணு, பகவான் சத்தியமா உனக்கு தரிசனம் கொடுப்பான். அப்படி கொடுக்கும் பொழுது அந்த பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோ, என்னன்னா பகவானுடைய வழியில உட்காரணும்னு. மேலும் நான் தான் மக்கற்ற தாயாரா போயிட்டேன், ஆனா உலகத்துக்கே ஒரு தாயார் இருக்கா, ரங்கநாயகி லக்ஷ்மி. அவ எப்படி இருக்கானா, பத்ம பலாசலோச்சனா. அவள் எப்படி இருக்கான்னா, நீங்க எந்த தெய்வத்தை எடுத்து பாருங்க, சின்னதா ஒரு கொம்பாவது வச்சிருக்கோம். ஆனா தாயார் என்ன வச்சுருக்கா அப்படின்னா, 2 கைகள்லையும் தாமர புஷ்பத்தை வச்சுட்டு இருக்கா. அவ என்னன்னா, நிக்கிரகம்ன்றது அறியாதவள், நிக்கிரகம்ன்றது பண்ணாதவள், நிக்கிரகம்ன்றது தெரியாதவள். பண்ணக்கூடியது ஒன்னே ஒண்ணுன்னா அனுகிரகம். யாரு வந்தாலும் அனுகிரகம் அனுகிரகம்னு அங்க பாஷ்யக்காரர்கள் பண்றாங்க. அதுக்கு எதை உதாரணம் எடுக்கிறாருன்னா, இந்த கட்டத்தை உதாரணமா எடுக்கிறார். இவ்வளவு தூரம் ஒரு அந்நிய புருஷன் தன்னை தொட்டு தூக்கிண்டு வந்து இந்த அந்தப்புறத்தை வச்சுட்டு இவ்வளவு தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாம். சீதா பிராட்டி சொன்னாலாம், ராவணா இப்போ கூட கெட்டு போகல, உன்னையும் ராமனும் நான் சேர்த்து வைக்கிறேன். நான் சொன்னா அவர் கேட்பார். எல்லாரும் அப்படிதான், நான் சொன்னா அவர் கேட்பார். விதிதா சர்வ தர்மஜ்ஞா சரணாகத வத்சலஹ தேன மைத்ரீ பவது தே எது ஜீவிதுமிச்சசி. நீ இனிமே இருக்கக்கூடிய காலங்கள்ல நீ உயிரோட வாழணும்னு உனக்கு எண்ணம் இருக்கும் பட்சத்தில் மைத்ரீ பவது. இங்க வந்து அவன் யாரு வந்தாலும் அபய கொடுக்கக்கூடியவன் என் பிரபு. ஆனா நீ போய் அவன் காலில் விழுன்னு சொல்லல. ஏன்னா பிரஸ்டீஜ், நீ ஒரு ராஜா, அவன் வரும் இல்லையா. அதனால என்ன சொன்னா அப்படின்னா, மித்ரபாவேன, மித்ரபாவத்தோட அவர்களுடைய சக்கியம் பண்ணிடு. ஏன்னா உனக்கு அது ஒரு கௌரவம் கிடைக்கும். நீயும் ஒரு ராஜா, அவரும் ஒரு ராஜா, உனக்கும் பராக்கிரமம் இருக்கு, அவருக்கும் பராக்கிரமம் இருக்கு. அப்போ அந்த லெவல்ல உனக்கு ஸ்டேட்டஸ் லெவல்ல நீ மித்ரபாவம் பண்ணிக்க முடியும். அதனால சொல்றான் மைத்ரி பவது, நான் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லல. சீதா பிராட்டி சொன்னாலாம், ராவணா உங்களை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வராது. காரணம் எல்லாமே உங்ககிட்ட எல்லாம் இருக்கு, ஆனால் ஒன்று இல்லை. எது அப்படின்னா ஒழுக்கம் இல்லை, சீலம் இல்லை. அதற்கு காரணம் என்னன்னா, புத்தி ஆச்சாரிய வர்ஜிதா. உனக்கு நல்லுபதேசம் பண்ணி உன்னை நல்ல வழியில் அழைச்சிட்டு போறதுக்கான ஒரு சத்குரு உனக்கு இல்லை. அதுதான் பிரச்சனை. சத் சங்கம் இல்லை, சாது சங்கம் உனக்கு இல்லை. சாது சங்கம் இருந்தெடுத்து சத்குரு கிருபை இருந்தெடுத்துனா எதையும் மாற்றிட முடியும். அது இல்லை அப்படின்னா எதையும் இப்படி மாற்றணும். ராவணன் போல அக்னிஹோத்ரி யாரும் இல்லைன்றா, ராவணனை போல சாமகானம் பண்ணக்கூடியவன் யாரும் இல்லைன்றா, அவனை போல வீண வாசிக்கிறவன் யாரும் இல்லை, அவனை போல சிவபூஜை பண்ணவன் யாரும் இல்லை. இவ்வளவு உயர்ந்த குணங்கள் இருந்தும் ராவணன் இப்பேற்பட்ட ஒரு அபச்சாரத்தை பண்ணியிருக்கான் அப்படின்னா, அவன் சொல்றான் புத்தி ஆச்சாரிய வர்ஜிதா. அவனுக்கு சரியான ஒரு குரு இல்லாமல் திண்டாடி இருக்க, உன்னை சொல்லி குத்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட இன்னும் கோபப்படுறான் ராவணன். ஏன் போனா போறதுன்னு பார்த்தா, இப்ப நான் உனக்கு 2 மாசம் டைம் கொடுக்குறேன். கௌமாசௌ ரக்ஷிதௌ யோமே அவதிஸ்தேவயா கிருதா ததஹாசயானம் ஆரோகம் மமத்வம் பரவருணி. 2 மாசத்துல இச்சைக்கு நீ இனங்களையே உன்னை நான் வதம் பண்ணிடுவேன். மேலும் அங்கே இருக்கக்கூடிய ராட்சதைகள்லாம் பார்க்கிறான், நீங்க எப்படியாவது எந்த ரீதியாவது ஒத்துக்க வைங்கோ. அப்படி இணங்கினான்னா சரி, இல்லைன்னா நீங்களே இவனை கொண்டுடுங்கோ, நீங்க கொண்டு சாப்பிடுங்கோ அப்படின்னு ராவணன் சொல்லிட சீதா பிராட்டி கோவம் வந்துடுத்தான். அவன் சொல்றா, அசடே வாய விடுறா, நான் நினைச்சனால இப்பவே இந்த க்ஷணமே நான் பத்மம் பண்ணிடுவேன்.
பஸ்ம பஸ்மாதிக தேஜசா நாமஹத்து வஹம் சக்யா தஸ்ய ராமஸ்ய தீமனா. சொல்றா, நான் நினைச்சாலே இந்த க்ஷணமே உன்னை பஸ்மம் பண்ணிடுவேன். நான் பண்ண வேண்டாம், என்னுடைய விரதம் என்னுடைய தபசே உன்னை பஸ்மம் பண்ணிடும். ஆனா அது அழகு இல்லை. எதுக்கு அழகு? யாருக்கு அழகு இல்லை? எதுக்கு அழகு இல்லைன்னா, நான் இருந்திருக்கனே பதிவிரதா தர்மம், அந்த தர்மத்துக்கு இது அழகு இல்லை. ஏன்னா உன்னை கொல்லணும் அப்படின்னு நான் நினைச்சா கூட என்னுடைய கணவர்கிட்ட நான் அனுமதி வாங்கணும். இன்னும் என் கணவர் அந்த அனுமதி கொடுக்கல. மேலும் நான் கொன்னுட்டா என்ன அப்படின்னா என்னுடைய கணவருடைய பிரபாவம் தெரியாமல் போயிடும். வருவார், உன்னை வந்து ஒரு கை பார்ப்பார் அப்படின்னு சொல்லிட. ராமனுடைய கோவம் அதிகமிக்க, இவரும் அதிகமிக்க உடைய இருக்கக்கூடிய மந்தோதரை பார்த்தார். பரிஷ்வஜத சக்தி மிதனவச்சரவீது மயாப்பீட மகாராஜா சீதையா கிம் தவனை அதை வாங்கினேன். உங்களுக்கு என்ன, சீதையை காட்டி உங்களை நான் பார்த்துக்கிறேன் வாங்கோ அப்படின்னு அழைச்சிட்டு போறான். ஏன்னா தெரியும் மந்தோதரிக்கு பின்னாடி சொல்ல போறான். அதனால இப்பவே இவன் இறந்து போயிட போறானேன்ற ரீதியில இந்த இடத்துல இருந்து இந்த தசக்ரீவனை சொல்லக்கூடிய இந்த ராவணனை அழைச்சிட்டு போயிடுறான். வலுக்கட்டாயமா பிடிச்சி இழுத்துட்டு போயிடறான். இன்னும் விட்டா என்ன சொன்னா பிரச்சனை பெருசாயிடும். அதனால மந்தோதரி அழைச்சிட்டு போயிட இது அத்தனையும் இருந்து சென்சுரா பட்சத்திலிருந்து பார்த்துட்டு இருக்கார் ஆஞ்சநேய சுவாமி. இது பார்த்துட்டே இருக்கும்பொழுது சீதையானவன் ஓடு கதன் இருக்கும்போது கூட இருக்க ராட்சசிகள்லாம் சொல்றாலாம், ஏமா உனக்கு இவ்வளவு பிடிவாதம்? சில பேர் இருக்கா, ராட்சசிகளா இருந்தா கூட நல்ல குணம் இருக்கும், மனுஷியாளா இருந்தாலும் அரக குணம் இருக்கு. இப்போ அதுல சில பேர் சொல்றா, ஏமா உனக்கு இவ்வளவு பிடிவாதம்? ஒத்துட்டு போய் என்ன ஆயிட்டு போச்சு? இதுல ராவணன் சில வார்த்தைகளை சொன்னாலும், நீ நினைச்சுட்டு இருக்க ராமன் 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 புருஷார நம்பாத, உனக்கு தெரியாது. இப்படி வரணும்னா எப்பயும் வந்துருக்க 10 மாசமாச்சு இன்னும் வரலையே. நீதான் ராமன் ராமன் நினைச்சிட்டு இருக்க. ராமன் யாரை நினைச்சிட்டு இருக்கானோ, யார் கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கானோ தெரியல அப்படின்னு சொன்ன வார்த்தைகள் இந்த சீதைக்கு நினைவு வருதா. ஒரு காலம் அது சத்தியமாயிட்டோம். சீதா பிராட்டி ஒரு சத்தம் இந்த சத்தியமாயிட்டோம். வேதம் சொல்றா, இந்த அரட்டிகள்லாம் போய் சீதையை இப்படி ஃபோர்ஸ் பண்ணி பேசும் பொழுது சீதை சொன்னா, தி ரோபா ராஜ்ய ஹீரோபா யோமே பக்தா சமய குரு என்ன வேணா சொல்லிட்டு போகும். ஆனால் அவளுக்கு புரியாது பதிவிரதா தர்மம், தர்மம்னா என்னன்னே தெரியாது. அப்புறம் பதினாலே என்னன்னு தெரியாது. அப்புறம் பதி விரதா, அப்புறம் என்ன தர்மம், அதுக்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனமாக போயிடுச்சு. அப்போ இங்கதான் நம்மளுடைய சம்ஸ்காரம் ரொம்ப முக்கியம், நம்மளுடைய பெரியவர்களுடைய உபதேசம் ரொம்ப முக்கியம், சத்சங்கம் முக்கியம். ஏன்னா மனசு மாறிடும். நம்மளே சத்சங்கத்துக்கு வரோம்னா 2 நாள் வரும்போது 5வது நாள் என்ன பண்ணுவோம், நீங்கள் வர பிடிக்காம அங்கே போய் என்னத்தை கண்டனும் முதல்ல பார்த்தா அங்கே போய் என்னத்தை கண்டன். அவர் ஒரே மாதிரி தான் சொல்கிறார், நீ தலையிட்ட ஆடி தான் இருக்கா. அவர் சொல்கிற மாதிரி சொல்லி வாழைப்பழத்தை ஊசியை தின்னுக்கார், அதுவும் கைத்தட்டின்னு வந்துருக்கேன். என்னத்தை கண்டுட்டா ஒன்றும் பிரயோஜனம் இல்லையா. அவன் பார் இந்த பக்கம் வரல உள்ள வரல சௌக்கியமா இல்லையா அப்படின்னு உலகத்தை 2 பேரை காட்டுவான். நம்மளுடைய புத்திக்கும் மனசுக்கும் ஆவா அப்படின்னு தோணி போயிடும். அதனால அது சத்தியம் ஆகாது. அப்போ நம்ம இன்னார உதார புருஷனாக வச்சுக்கணும். அதை கொண்டு நம்ம வாழ்க்கையை போயிடணும். மற்றவர்களுக்காக நம்ம வாழவே கூடாது. நம்ம நமக்காக வாழணும். ஏன்னா நமக்கு விதிக்கப்பட்டிருக்கு, நமக்கு இதுதான் சத்தியம், இதுதான் நமக்கு நம்பிக்கை. அப்போ இதை பிடிச்சுக்கணும். இதை விட்டு ஒரு காலம் வெளியில போகவே கூடாது. நம்ம மேல இடியே விழுந்தா கூட ஒரு கிருஷ்ண பக்தர் சொல்றார், அப்பா நீ கிருஷ்ணனை நம்பு, கிருஷ்ணனை நம்பு, அந்த கிருஷ்ணன் கைவிட மாட்டான், விட்டது கிடையாது. அவர் சொல்றார், இப்படி கார்த்தால நியூஸ்லாம் வாசிக்கிறோம். அந்த நியூஸ் பார்க்கும்பொழுது செய்தித்தாளில் சில நியூஸ்லாம் வரும். அதில் என்னன்னா, இவனை நம்பினால் ஏமாற்றினால் கைவிட்டான், அதனால இவள் தன்னை கொன்னுட்டாள் ஒரு நியூஸ் வரும். இவனை நம்பினால் இவள் ஏமாற்றினால் அதனால இவன் உயிரை விட்டான் அப்படின்னு வரும். இது வரைக்கும் ஏதாவது ஒரு நியூஸ் எடுத்து பாருங்க. இவன் கிருஷ்ணனை நம்பினான், கிருஷ்ணன் கைவிட்டான், அதனால இவன் தூக்கு மாட்டி செத்து போனான். எங்கேயாவது நியூஸை காட்டுங்க, வராது. ஏன்னா கிருஷ்ணன் கைவிட மாட்டவே மாட்டான். அவர் சொல்றார், ஒரு கால் கிருஷ்ணன் கைவிட்டு உயிர் போறதெல்லாம் போகட்டுமே, என்ன போ யார் யாருக்கும் எழுதுக்கெல்லாம் போறது, கடைசியில் யார் யாரோ நம்பி அவளுக்காக இவ்வளவு தூரம் உழைச்சு ஓடா போய் கடைசியில் என்னடா பெயர், நான் ஒன்றை கட்டிட்டு நான் என்ன கண்டேன், என்ன கண்டேன் நீங்க என்ன கண்டேன்,
நாயா உழைச்சு ஓடா மிஞ்சது எல்லாம் கடைசியில் ஒன்றும் சர்டிஃபிகேட் ஒன்றும் பெருசாக கிடைக்கல. நீ இவாளை இவ்வளோ தூரம் நம்பினதுக்கு உன்னை மனமாறி நம்பினதுக்கு மறுமாறி கிருஷ்ணன் நம்பிக்க கூடாது சொல்ற. அப்போ அழகாக தானே இருக்கு. அதுபோல நம்ம யாரை பிடிச்சிட்டு இருக்கோமோ அவ கிட்ட பிடிச்சிக்கணும். அதை விட்டு நம்ம வெளியே போகக்கூடாது. இப்போ உங்க சீதா பிராட்டி சில பேர் ஆதர்ஷ புருஷராக வச்சுருக்கா. அதை எடுத்து சொல்றார். அருந்ததி வசிஷ்டம் ச ரோஹிணி சசிலம் யதா லோபமுத்ரா யதா கஸ்யம் சுகன்யா சமனம் யதா சாவித்ரி சத்யவந்தம் ச கபிலம் ஸ்ரீமதி யதா சௌதாசம் மதனிந்தி இவ கேசினி சகரம் யதா. இத்தனை பதிவிரதா ஸ்திரீகளை எடுத்து சொல்லி அந்த பதிவிரதா ஸ்திரீகளை இவள் அப்படியே நினைச்சிட்டு இருக்கான். அதனால ததாகம் ஈக்ஷ்வாகுவரம் நாரும் ராமம் பதிமனோரதா. ராமன் இப்படி நடந்துட்டு போகட்டும், நான் இப்படித்தான். ராமன் எந்த ஸ்திரீ வேணாலும் வச்சுட்டு போகட்டும், நான் ராமன் நினைக்கிறது விடமாட்டேன். ஏன்னா எனக்கு அவர் தானே பதி. இப்போ பதிமனு ரொம்ப இதெல்லாம் வேல்யூபிளான விஷயங்கள், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். நீங்கள்லாம் பெரியவாளர் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும் சொல்லுவாங்க. எங்களை மாதிரி இருக்கக்கூடிய குட்டி குழந்தைங்களுக்கு, குட்டிலாம் எனக்கு ரொம்ப குட்டி நினச்சிக்காதீங்க. உங்களை கம்பேர் பண்ண போயிடுச்சு சந்திர சாக்கரை சொல்லிக்காரே நினச்சிக்காது. எங்களை மாதிரி இருக்கக்கூடிய அடுத்த ஜென்ரேஷனுக்கு இது நன்னா ஹிருதயத்தில் பதியணும். ஏன்னா இன்னைக்கு வரக்கூடிய காட்சி எல்லாம் அலங்கோலமா இருக்கு. எதுன்னா சீரியல். இந்த சீரியல்ல எவ்வளவு அலங்கோலம். அந்த கதையை பாருங்க. இன்னைக்கு 5:30 மணிக்கு ஆரம்பிச்சு 11 மணிக்கு ஒரே கதை தான் நடந்துருக்கு. கல்யாணம் முன்னாடியாவது ஒருத்தர் ஆசைப்பட்டு அவரை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறான். இப்போ என்ன, நான் கல்யாணம் ஆனவால தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். எவ்வளவு தூரம் லாஜிக் மாறி போயிட்டு பார்த்தீங்களா? விளையாட்டு இல்லை, ரொம்ப சீரியஸான விஷயம். நம்மளுடைய ஜென்ரேஷனை கெடுக்க போறக்கூடிய ஒரு விஷயம். சின்ன குழந்தை அதை பார்க்கறது. அது சின்ன குழந்தை இருந்ததுன்னா தயவு செஞ்சு யாரும் டிவியை பார்க்காதீங்க. உங்களுக்கு பார்க்கணும்னு தோணித்தனா ஜியோ ஃபோனு இயர்ஃபோனை போட்டு ரூம்ல உட்காந்து பார்க்கணும். குழந்தை மனசு அது கெடுத்துட்டோம். இன்னைக்கு அந்த பதியும் அந்த பத்னியும் சேர்ந்து வாழறா. இன்னொருத்தி நடுவில் பூந்து இவளை கொன்று இவளை கெடுத்து நான் உள்ள கூடுறேன். இது எங்கேயாவது லாஜிக்கா இருக்கா? எவ்வளவு நம்மளுடைய மதத்திலும் நம்மளுடைய அத்தனை புனித தன்மத்தை அது கெடுத்துடுறது. அப்போ முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்க்காம இருக்கணும். பார்த்துருக்குன்னா என்ன பண்ணணும், நல்லதாக சொல்லித்தாரு. இப்போ பதியும் அனுபவத்தா சீதா பிராட்டி திரும்பி எடுத்து காட்டுற அழகா விஷயத்தை எடுத்து காட்டிட இது எங்களுக்கு புரியல. இப்படி இருக்கும் பொழுது அதுல ஒரு இருக்கா திரிச்சட்டை அப்படின்றவன். இந்த திரிச்சட்டை சில சொப்பனங்களை பார்த்துருக்கா. அதை இந்த ராட்சசிகளாக எடுத்து சொல்றா, நீங்க சீதா பிராட்டி தப்பா நினைச்சுக்காதீங்கோ, நான் சில சொப்பனங்களை கண்டேன். அந்த சொப்பனத்துல ராவணன் ரொம்ப திண்டாடுற மாதிரியும் என்ன கொப்பரைக்குள்ள இருக்கிற மாதிரியும், கழுதைகள்லாம் ராவணனை உதைக்கிற மாதிரியும், கும்பகர்ணனை உதைக்கிற மாதிரியும், விபீஷணனுக்கு மேல ஒரு வெள்ளை கூட இருக்கிற மாதிரியும் இதெல்லாம் நான் சொப்பனத்துல கண்டேன். 2 உதார புருஷர்கள் வர அத்தனையும் ஜெயித்து மறுபடியும் அழைச்சிட்டு போற மாதிரி கட்டேன். அதனால என்னன்னா, நீங்க இப்பவே சீதையை சரணாகதம் பண்ணிடுங்கோ, நமக்கு வாழ்க்கை நாளைக்கு கிடைக்கும் அப்படின்றத திரிச்சட்டை சொப்பனத்தை எடுத்து சொல்லும் பொழுது சீதா பிராட்டி ஒரு ஸ்வர்க்கம் முழுக்க புலம்புற சொல்ல. ஆஞ்சநேயர் புலம்புறாங்க, சீதா பிராட்டி புலம்புற. எவ்வளவு இதுக்கப்புறம் சீதா பிராட்டி புலம்பல் வரும். எவ்வளவு தூரம் புலம்புறா அப்படின்னா, இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அன்னைக்கு சீதா பிராட்டியை நினைக்கிறேன். தர்மம்லாம் ஒன்றும் இல்லை போல இருக்கு, பொய் போல இருக்கு. அதுலேயும் பதிவிரத தர்மங்கள்லாம் வெறும் பேச்சு தான் போல இருக்கு. இவ்வளவு தூரம் இருந்து என்னை யாரும் ரட்சபணத்துக்கு வரலையே. இந்த ஜனஸ்தானத்துல 14,000 ராட்சசர்களை நம்மளுடைய பிராணநாதன் அர்த்தார்த்திக முகூர்த்தம் சொல்லக்கூடிய அத்தனை முகூர்த்தத்திலேயே 14,000 ராட்சசர்களை நிர்மூலமா பண்ணினாரே அந்த பிரபு. 10 மாசம் ஆகியும் இன்னும் வரலையே. ஒரு கால் ராவணன் சொன்னது சத்தியமோ, நம்மளை பிடிக்காமல் போயிடுத்தோ, வேற பெண்ணோட போயிட்டானோ, வெறும் சீதை விட சொல்றா, எப்படி நான் இப்படி கதறி இருக்கேனோ அதுபோல இந்த லங்கையில ஒவ்வொரு வீட்டிலையும் கதற போறா. சீதைனா பதிவிரதை, அவங்கள்ட்ட தான் நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்கிறோமோ இல்லையோ, இந்த மாதிரி தகாத சொற்களை மனசுல கூட நம்ம வாங்கிடக்கூடாது, விளையாட்டுக்கு கூட வாங்கிடக்கூடாது. அது என்னைக்காதாலும் சத்தியமாயிடும். சில பேருக்கெல்லாம் உண்டு. இப்போ சொல்றா, भविष्यति पुरी लंका निर्दग्धा राम साजकीः यदि नाम ससूरो मां रामो रक्तान्तचोचनः अनेन दुर्शंसेन रामनेन अधमेन मे समयोजस्तु निर्दिष्टः तस्य कालोऽयम् आगतः. நான் எப்படி இன்னைக்கு கதறேனோ அதே மாதிரி லங்கா முழுக்க ஒரு சமயம் ராமச்சந்திர பிரபு வந்து அத்தனை ஸ்திரீகளும் ஒரு அவல ஸ்திரீகளா ஆக போறா.
அப்படின்னு சீதா பிராட்டி காலோயம் ஆகதா, அது ரொம்ப தூரத்தில் இல்லை, பக்கத்தில் தான் இருக்கு அப்படின்னு சீதா பிராட்டி இப்படி ஒரு புலம்ப உடனே பார்க்கிறா. எப்போ ராமன் இல்லையோ இனிமே இந்த உயிரை வச்சிருந்து என்ன பண்ண போறோம்? வெறும் போன ஜென்மாவில் நான் என்ன பாவம் பண்ணியனோ தெரியலையே, அதனால் ஏற்படக்கூடிய ஏதாவது ஒரு துக்கமா கஷ்டமா? போன ஜென்மத்தில் பாவம் பண்ணினேன் புண்ணியம் பண்ணினேன்னு எனக்கு தெரியல, ஆனால் இப்போ நான் கஷ்டப்பட்டு இருக்கேன், கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சீதா பிராட்டி ஓன்னு கதறா. சொல்றா, ராவணன் நமக்கு 2 மாசம் டைம் கொடுத்துட்டு போயிட்டான். 2 மாசத்துல என்ன நடக்க போறதுன்னு நமக்கு தெரியல. ஒரு கால் ராமன் வரலனா பார்க்கிறா, இனிமே இந்த உயிரை வச்சுட்டு என்ன பண்றது? இந்த க்ஷணம் இந்த உயிரை விட்டுடுவோ அப்படின்னு சீதா பிராட்டி அந்த முடிவுக்கு வந்துடுறா. ஓ, எவ்வளவு தூரம் இயல்பு பாருங்கோ. சில பேர் மனுஷாலே சின்னதாக ஊதுவத்தி மேலே பட்டெடுத்துனாலே எவ்வளவு நமக்கு அது எரியறது, வலிக்கிறது, அதனுடைய அவஸ்தை. நியூஸில் பார்க்கிறோம், சில பேர் தன் மேலே கொட்டிட்டு நெருப்ப வச்சுக்கிறா அப்படின்றா. ஒரு ஊதுவத்தி சுட்டதுக்கே அந்த அவஸ்தை தாங்க முடியலன்னா நெருப்புல எரியறதுனா எவ்வளவு அவஸ்தைப்படுமோ அப்படின்னா அவஸ்தைப்பட்டு இருக்காதுன்னு எனக்கு தோணும். ஏன்னா மனசு, இந்த மனசு ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுத்து அப்படின்னா, வெறுத்து போயிடுத்துன்னா எந்த காரியத்தை அது பண்ணிடும். அப்போ ரொம்ப முக்கியம் நம்ம மனசை ஜாக்கிரதையா வச்சுக்கணும். அந்த மனசுல ஒரு வெறுமை வரக்கூடவே கூடாது. இப்போ மனசு வெறுமை வராம இருக்கிறதுக்கு நம்ம ட்ரைனஸ், இந்த ட்ரைனஸ் வராம இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அதுல ஜலம் இருக்கின்றே இருக்கணும். அந்த ஜலம்ன்றது எதுனா சத்சங்கம், பகவானுடைய சரித்திரம், ராமநாமம். இது அப்போ நம்ம அந்த மனசுல விழுந்துட்டே இருந்தால்தான் மனசு அப்பப்போ உற்சாகம் அடையும். இல்லைன்னா வெறுத்து போயிடும் வாழ்க்கை. ஒரு க்ஷணம் நேரம்தான் எதையும் இந்த மனசு பண்ணிடும். எஸ்ய க்ஷண யோகில எல்லாமே ஒரு ஒரு க்ஷணம், அந்த க்ஷணம் கூட அதிகம்தான். இப்போ சீதா பிராட்டி அந்த எக்ஸ்முக்கு வந்துட்டா. சீதையே வந்துட ஆஞ்சநேய சுவாமி பார்த்துக்கிறார். எப்படி இப்போ இதை தடுத்து நிறுத்துறது யோசிச்சுண்டு அந்த சிம்சபா விருட்சத்திலேயே தன்னுடைய கூந்தலையே மேல மாட்டி தன் ஜீவனை விட்டுடலா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது சிம்சபா விருட்சத்துக்கு அடியில வந்து நிக்க அழகான இந்த ஒரு சர்க்கம் ஆஞ்சநேய சுவாமி ராமாயணம் சொல்லக்கூடியது. ரொம்ப அழகான சர்க்கம், 31வது சர்க்கம். ராமாயணம்னா என்னன்னா 24,000 ஸ்லோகத்தை சொல்லல, 24 நொடியில சொல்லிடுறாங்க. ஆனா சமயத்துக்கு ஏற்ற மாதிரி எதையும் நம்ம நடந்துக்கிறோம். சீதா பிராட்டி இந்த ஆபத்துல இருந்து ரட்சை பண்ணணும், காக்கணும். இப்ப என்ன பண்ணினார் அப்படின்னா, ராஜா தசரதோ நாம ரதகுஞ்சரவாஜிவான் புண்ணியசீலா மகாகீர்த்திஹி இக்ஷ்வாகூனாம் மகாயசாம் சக்கரவர்த்தி குலே ஜாதஹாம் புரந்தர சமோபலே அஹிம்சா ரதிரக்ஷுத்ரஹாம் கிருணீ சத்யபராக்கிரமஹாம் ராமோ நாம விசேஷஜ்ஞः ஸ்ரேஷ்டः சர்வதனுஷ்மதாம் ரக்ஷிதா ஸ்வஸ்ய விருத்தஸ்ய ஸ்வஜனஸ்யாபி ரக்ஷிதா. சீதா பிராட்டி இப்பேற்பட்ட ஒரு ஆபத்து. இப்போ இந்த ஆஞ்சநேய சுவாமி தான் யாருன்றதை இங்க சொல்லாமல் விட்டானா சீதை இறந்து போயிடுவா. அப்ப அவளை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணதுன்னு பார்த்தார். ராமோ நாம விசேஷஜ்ஞः. என்ன பண்ணினார்னு ஆஞ்சநேய சுவாமி இந்த சிம்சபா விருட்சத்து அடியில சீதை நிற்கும் பொழுது ராம 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 அப்படின்ற நாமஹா, ராம நாமத்தை ஆஞ்சநேய சுவாமி சொல்லிட அது மதுரம் வாக்கியம். அந்த சப்தம் இப்படி காதல வந்து விழுந்தது. விழும்போது எப்படி இருந்ததுன்னா மதுரவா இருந்தது. இப்பவே நமக்கெல்லாம் ராமநாமம் ஒழிச்சிட்டு இருக்க நமக்கெல்லாம் மதுரவா இருக்கு. பிடிக்காதவன் யாராவது ரோடுல போன வச்சுக்கோ, அவன் காதல் இயங்காச்சு பண்ற மாதிரி இருந்துச்சு. பிடிச்சாதான் காதல விழுந்தா சௌக்கியமா இருக்கும், பிடிக்காத என்னைக்கும் பிடிக்காது. அப்போ மதுரம் வாக்கியம். சீதா பிராட்டி தவிச்சுட்டு இருக்கா.
ராமநாமம் கிடைக்காதா, ராமர் கிடைக்க மாட்டான்னு இருக்கும் பொழுது அப்போ ராம நாம விசேஷஜ்ஞா, மதுரமான அந்த சத்தம், அந்த சொல் காதுல விழுந்ததுமே அப்படியே நின்றுட்டாராம் சீதா பிராட்டி. அப்படியே மூச்சையாய் நிற்கிறா, ராம தியானத்துக்கு போயிட்டா. இப்படியாக சின்னதா ஒரு ராமாயணத்தை சொல்லி முடிச்சா. முடிச்சுட எந்த இடத்துல சத்தம் வர்றதோ அங்கே அப்படியே அந்த செம்சமாபட்சத்தில் இருக்கக்கூடிய அந்த தழைகளை இலைகளை நீக்கி இப்படி பார்க்கிறாராம் ஆஞ்சநேய சுவாமி. இப்படி பார்க்கும் பொழுது ஆஞ்சநேயர் தெரிகிறாராம். திரியகூர்பவம் திரியகூர்பம் சததாத்யதஸ்தாது நிரீக்ஷமானாதவசிந்திய புத்திம் ததர்ஷ பிங்காதிபதேரவாத்யம் வாதாத்மஜம் சூரியமிவோதயஸ்தம் ததசாகாந்தரே லீனம் திருஷ்டா சரிதமானசா. ஆஞ்சநேய சுவாமி சீதையை பார்த்தார். இப்போதான் சீதை ஆஞ்சநேயரை பார்க்கிறார். ததர்ஷ எங்க தெரிஞ்சாருன்னா ஒரு இலைக்கு பின்னாடி ஒரு சின்னதா புழு மாதிரி இருக்கார். அந்த இலையை விளக்கினதும் ததோ சாகாந்தரே, அதுக்கு மத்தியத்தில் இருக்காராம். சிம்சனா விருட்சத்துக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, ஆஞ்சநேயரும் அந்த விருட்சமும் ஒரே கலர்ல இருக்கா வச்சுக்கணும். ஆஞ்சநேயர் இருக்காருன்னு இதுக்கு சில பூச்சிகள்லாம் உண்டு. அந்த பூச்சி மரமும் தெரியாது, பூச்சியும் தெரியாது, அதே மாதிரி இருக்கும். அதுபோல் இந்த விருட்சமே அப்படி இருக்காம ஆஞ்சநேயரும் அவரும் ஒன்றா இருக்கிறதுனால அந்த இலையெல்லாம் தகட்டு அப்படி பார்த்தா சீதா பிராட்டி பார்க்கிறா. பார்த்ததுமே வானர் ஒரு குரங்கு தெரியுது. அந்த குரங்கு என்ன பண்றதுன்னா ராம ராமேதி, ராம ராம ராமன் சொல்லிட்டு இருக்கா. இப்படி பார்த்ததும் ததர்ஷபிங்க பிரபரம் மகார்கம் வாதாத்மஜம் புத்திமதாம் வரிஷ்டம். குரங்க பார்த்ததுமே சீதா பிராட்டிக்கு தூக்கி வாரி. ஏன்னா இது கனவா நனவா, நினைச்சு பார்க்க முடியாத இடத்துல ராமநாமம். அதுன்னா போயிடுத்து, ஹோப்பே இல்லை, இனிமே அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடுத்து, எந்த பாசிபிலிட்டிஸும் இனிமே கிடையாது அப்படின்னு இருந்த சிச்சுவேஷன்ல ராமநாமம் காதுல விழுந்ததுன்னா என்ன ஆகும்? இப்ப நமக்கே இப்படி பிரவச்சன பாகவத ராமாயணம் கேட்டு போனோம்னா நம்ம காதலையே அதை சொல்லிட்டு இருக்க மாதிரியே காதுல விழுந்து சில சமயம். ஏன்னா கேட்டு கேட்டு நம்மளுடைய மனசு பிரம. அதுபோல நமக்கு இவன் சொல்லி சொல்லி கேட்டு கேட்டு அது பிரமையோ, இது பிரமையோ பொய்யோ, இல்லை கனவுல ஒரு கால் நடக்கிறதோ. அப்புறம் கனவுல நடக்கிறது அப்படின்னா கனவுல குரங்க பார்க்கக்கூடாது, கனவுல குரங்கு வரக்கூடாதுன்றா. இப்போ பார்க்கக்கூடாது, குரங்கு தெரியறதே. அப்புறம் நினைக்கிறா கனவு எப்போ வரும்? தூங்கினாதான் கனவு வரும், பிரவச்சன கதை கேட்டால் கனவு வரும். இப்போ நமக்கு தூக்கமே இல்லை, எப்படி இருந்து கனவு வரும்? சொப்னோமயாயம் விகரோத்ய திருஷ்டா சாகா அவருதா சாஸ்திரகணே நிஷித்தா. எப்போ ராமனை பிரிஞ்சாலோ அப்பையிலிருந்து இவனுக்கு தூக்கம் இல்லை, ஆகாரம் இல்லை, அன்னம் இல்லை, ஜலம் இல்லை, எதுவும் இல்லையே. இப்படி இருக்கும்பொழுது எங்கிருந்து கனவு? ஊர்ஜத்தை படுத்திக்கிறா, இது நனது தான், இது நனது தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு தமே ஆஞ்சநேய சுவாமி பட்டது கீழே குதிச்சு சீதா பிராட்டி போய் நமஸ்காரம் பண்ணி தாவப்ரவீத் மகாதேஜா ஹனுமான் மாருதாத்மஜா சிரசி அஞ்சலி மாதாஜம் சீதாம் மதுரையாகிரா. இங்க இருந்து ஆரம்பிக்கிறது சிரசி அஞ்சலி மாதாய. எப்பெல்லாம் ஆஞ்சநேயர் சீதா பிராட்டியிட பேச போறாரோ அப்பெல்லாம் என்னன்னா சிரசி அஞ்சலி மாதாய், நமஸ்காரம். நமஸ்காரம் எப்படி பண்ணணும்னு ஆஞ்சநேயரும் காட்டுறார், பிரம்மஸ்துதியில பிரம்மாவும் காட்டுறார். பகவானை எப்படி நம்ம எல்லாம் நமஸ்காரம் பண்ணணும்ன்றது. சிரசி அஞ்சலி மாதாய, எப்படி பகவான் நமஸ்காரம் பண்ணா, ரெண்டு கையும் தலைக்கு மேல கூப்பிட்டு நமஸ்காரம் பண்ணணும். இதுதான் சிம்பிள். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஆஞ்சநேய சுவாமி நமஸ்காரம் பண்ணிட. ஆஞ்சநேய சுவாமி சொல்றான், அம்மா இனிமே நீங்க அழக்கூடாது, அழுத வரைக்கும் போதும். காரணம் என்ன அப்படின்னா வெகு சீக்கிரத்தில் ராமர் வந்து உங்களை அழைச்சிட்டு போவார். முதல் இதமான வாக்கியத்தை பேசி முடிச்சதும் சீதா பிராட்டி தான் யாருன்றதை சொல்றார். ஏன்னா ஆஞ்சநேய சுவாமி பக்கத்தில் வர வர யதா யதா சமீபம் சம் ஹனுமான் வசத்பதி ததா ததா ராவணம் சாத்தம் சீதா பரிசங்கதே. ஆஞ்சநேய சுவாமி 2 அடி வச்சாரா, சீதா பிராட்டி 4 அடி பின்னாடி போறாங்க. இவன் 1 அடி வச்சா அவன் 3 அடி பின்னாடி போறாங்க. ஏன்னா எப்பெல்லாம் வரணும் ராவணன் வரணும், ராவணன் பயத்தில் இருக்கா. சீதா பிராட்டி சொல்றா, ஏன் இந்த பயம் வந்ததுன்னா எப்போ ராவணன் தூக்கின்னு வந்தாலும் அந்த இடத்துல இந்த பயம் இருக்கா. யாரை பார்த்தாலும் எதை பார்த்தாலும் பயமா. இப்படி இருக்கும் பொழுது உடனே ஆஞ்சநேய சுவாமி பேசுறார், நீங்க இனிமே அழக்கூடாது, நான் ராமதூதன், ராமச்சந்திர பிரபு,
உங்கள் நிமித்தமா உங்களை நினைச்சிட்டு இருக்கா, அவசியம் வந்து உங்களை அழைச்சிட்டு போறேன்னு சொன்னார்னு சொல்ல சீதா பிராட்டி சந்தோஷம் அடைஞ்சு, நீ யாரு? ஏன்னா நீயோ ஒரு வானரன், ராமனோ ஒரு நரன், ரெண்டு பேருக்கும் எப்படி சம்பந்தம் ஏற்பட்டது? மேலும் ராமன் என்ன சொன்னார் அப்படின்லாம் கேட்டுட்டு இங்க அழகா ஒரு ராமாயண வித்தாந்தம் ஒத்துக்கணுமே. அப்போ ஆஞ்சநேய சுவாமி ராமரை பாதாதி கேசங்கள் வர்ணிக்கிறார். சில சில விஷயங்கள் சீதைக்கு மட்டுமே தெரிஞ்சது. அந்த விஷயத்தை கூட இங்க ஆஞ்சநேய சுவாமி வர்ணிச்சது அப்புறம் ஒத்துக்கிறா இவர் ராமதூதன் தான் அப்படின்ற எல்லா அர்த்தத்தையும் எடுத்து சொல்றார். சுக்ரீவன் அக்னி சாட்சி ஆகினதுல இருந்து, சுக்ரீவ வட்டாபிஷேகம் ஆனதுலேருந்து எல்லாம் தான் சுக்ரீவனுடைய ராஜ்யத்தில் இருந்து வந்திருக்கேன், அனுமன் என்னுடைய பெயர், ஆனால் ராமதூதன் ராமதாசனா வந்திருக்கேன் எல்லாம் சொல்லி முடிச்சு அதை நம்பிங்கிற அப்புறம் அதுக்கப்புறமா இந்த கலையாடி எடுத்து சீதா பிராட்டிக்கு சமர்ப்பணம் பண்றார். வானரோகம் மகாபாகே தூதோ ராமஸ்ய தீமதா ராமநாமாங்கிதம் சேதம் பஸ்ய தேவி அங்குலீயகம் ஜானகி காந்தஸ்மரணம். ஆஞ்சநேய சுவாமி சீதா பிராட்டியை நமஸ்காரம் பண்ணி என்ன பண்ணினார் அப்படின்னா, ராமநாமம்ன்ற இருக்கக்கூடிய இந்த அங்குலியத்தை கொடுத்தார். கொடுக்கல, என்ன சமர்ப்பணம் பண்ணினார். வித்தியாசம் கொடுக்கறதுக்கும் சமர்ப்பணம் பண்றதுக்கும். என்ன பண்ணினார் அப்படின்னா, அந்த மோதிரத்தை தன் கையில வாங்கி இப்படி வச்சிருந்தாராம். பஷ்ய தேவி என்ன பண்ணினார்னா, எடுத்துக்கோன்னு சொல்லல, கொடுக்கவும் இல்லை. அம்மா பாருங்கோ, பஷ்ய தேவி என்னது? ராமநாமாங்கிதம் ச இதம். அதுல என்ன இருக்கு அப்படின்னா, ராமநாமம் அப்படின்ற இந்த இடத்துல அதை தான் காட்டினாரே ஒழிய அது கோல்டுல இருந்தது, சில்வர்ல இருந்தது, பித்தளையில இருந்தது, பஞ்சலோகத்துல இருந்ததுலாம் சொல்லலை. பின்ன என்ன தெரிஞ்சது அப்படின்னா, இவர் என்ன காட்டினாரோ அது தெரிஞ்சது, அவன் என்ன பார்த்தாலோ அது தெரிஞ்சது. அப்போ நமக்கு யாராவது ஒரு கிஃப்ட்டுக்கு அவர் கொடுத்தா முதல்ல அதை எழுதிப்போம். அன்பனுக்கு, எங்கள் அன்பனுக்கு, அதெல்லாம் யார் உட்காந்து எழுதுறதுலாம் வேஸ்ட். கிஃப்ட்டுக்கு வந்து வர்றது முதல்ல கீழே தான் வழி, அது எழுதுறதோ அவருக்கா டெக்கரேஷன்லாம் பண்ணுறதோ யாரும் பார்க்க மாட்டோம். உள்ள என்ன இருக்கு? பிங்க் நோட் இருந்ததுன்னா அப்புறமா யாரும், பச்சை நோட் இருந்தால் கூட யாரு அப்படின்னு பார்த்துட்டு, பிங்க் நோட் இருக்கும்போது எது தெரியும்னா அவன் பேர் தெரியாது, முன்னாடி எழுதியிருக்கிறதெல்லாம் தெரியும். பச்சை நோட் இருந்ததுன்னா முதல்ல அவன் பேர் தெரியும். இப்போ எதையுமே நம்ம பார்க்கக்கூடியதுல இருக்கு. அந்த அன்பளிப்புன்றது அன்பை பார்க்க மாட்டோம், அழிப்பை தானே பார்க்கிறோம். அதுபோல இந்த ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. ராமநாமாங்கிதம் சேதம். இங்க கொடுத்ததும் என்னன்னா ராமநாமம்ன்ற நாமத்தை தான் ஆஞ்சநேய சுவாமிகிட்ட கொடுக்குறார். கடையாழி அப்படின்னு நம்மளாம் நினைச்சுக்கிறோம். அப்படி இருந்தாலும் இன்னைக்கு நம்ம எல்லாம் மோதிரத்துல விவி எம்டி எம்டின்னு இருக்காரோ இல்லையோ மோதிரத்தை போட்டு வச்சுக்கிறோம். எம்டி எஸ்என் எஸ்எஸ் இதெல்லாம் முதல்ல எங்க ராமர் தான் ஆரம்பிச்சார். மோதிரத்தில் இனிஷியல் போட்டுக்கிறது. அப்போ அந்த ராம மோதிரத்துல ராம அப்படின்னு போட்டுட்டு அதை கொண்டு வந்து அப்படி காட்டினார். பஷ்யதேவி அங்குலீயகம். அங்குலீயகம், இந்த அங்குலீகத்தை அப்படி காட்டிட உடனே தேவியானவர் சீதா பிராட்டியால் அதை எடுத்துக்க. எல்லாம் இதையும் சொல்லுவா, சிம்பிள் எல்லாத்துக்கும் முக்கியம். பரதநாட்டியத்திலையும் முத்திரைகள், நம்மளுடைய தெய்வங்களே நிறைய முத்திரைகள் உண்டு. ஒரு ஒரு முத்திரைக்கும் ஒரு ஒரு அர்த்தம் இருக்கு. அதுபோல தெய்வத்துக்கெல்லாம் நம்ம புஷ்பாஞ்சலி பண்றோம் இல்லையா, நிறைய இடத்துல பார்ப்போம். புஷ்ப சுவாமிக்கு போன எடுத்து போடுறோம். இப்படின்ற சிம்பல், இந்த முத்திரை யாருக்கு? யாரு நமஸ்காரம் பண்றாலோ ஆசீர்வாதம் பண்றவருக்கு தான் இது. நம்ம போய் பெருமாளுக்கு ஆசீர்வாதம் பண்ண முடியுமா? ஆழ்வாரான்னு அவன் எப்படி பண்ணணும்னா புஷ்பாஞ்சலி. அஞ்சலி எப்படி பண்ணணும்னா இப்படி பண்ணணும். எப்பயுமே சுவாமிக்கோ மகான்களுக்கோ நம்ம புஷ்பம் சமர்ப்பணம் பண்றோம்னா இப்படிதான் போடணும். வழியே ஒரு காலம் இப்படி போய் இப்படி போட்டாலே அவருடைய எண்ணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பகவான் கிட்டே அப்படிதான் இருக்கா. வினயம் ரொம்ப முக்கியம். அதுபோல பெரியவாளுக்கு மகான்களுக்கு நம்ம ஏதாவது கொடுக்குறோம்னா நம்ம கொடுத்து அவ வாங்கக்கூடாது. பின்ன என்ன பண்ணணும்னா நம்ம காட்டணும், அவ எடுத்துக்கணும். ஏன்னா எப்பயுமே நம்மளுடைய கை தாழ்ந்துதான் இருக்கணும். நம்மளுடைய கை அப்படின்றது வாங்கக்கூடியது. வாங்கிறதுக்கு சிம்பிள் எப்படின்னா ராத்திரில போய் இப்படின்னு எல்லாம்
இப்படிதான் கேட்குறோம். ஏதாவது கேட்கணும், ஆற்றுல கூட இட்லி கிடைக்குமா? இப்போ இப்படிதான் வாங்கிறதுனால என்னன்னா பிக்ஷை. பிக்ஷை வாங்குறது எது கையினா இப்படி தானே சிம்பிள். இப்போ கொடுக்குறவா இப்படி தானே கொடுக்குறா. அப்போ என்றைக்குமே நம்மளுடைய கை கீழே இருக்கணும். சாதுக்களுடைய கை, மகான்களுடைய கை, பரிவாருடைய கை, குருவனுடைய கைகள்லாம் மேலே இப்படி இருக்கணும். அப்போ எப்பயுமே அவன் சமர்ப்பணம் பண்ணணும், அவன் எடுத்துக்கணும். அதுபோல் ஆஞ்சநேய சுவாமி இங்கே சமர்ப்பணம் பண்ணால் சீதா பிராட்டி எடுத்துக்கிறார். கொடுத்தா எல்லாம் உள்டாவா போயிடும். அப்போ ராம நாமாங்கிதம் சேதம் பஷ்ய தேவி அங்குலீயகம். வெறும் கண்ணுக்கு தெரிஞ்சது எது அப்படின்னா ராமன் நாமம் தான் தெரிஞ்சது, அந்த வஸ்து தெரியல. இப்போ ராமாயணம் முழுக்க என்னன்னா பல பேருக்கு பல ஆபத்து, அந்த ஆபத்திலிருந்து ரட்ச பண்ணினது எது அப்படின்னா ராமர் அல்ல, ராம நாமம். ராமோ நாம விசேஷஜ்ஞா. இப்படி ராமநாமத்துடைய பெருமையும் ராமாயணத்தில் எடுத்து காட்டிட்டு வர்றது. இன்னைக்கு இதோடு நிறுத்திப்போம். மேலே என்னுடைய சரித்திரத்தை நாளைக்கு 6 மணிக்கு ஆரம்பிச்சுன்னா போயிட்டே 9 வரைக்கும் நான் சொல்கிறதுக்கு தயார். பாண்டுரங்கன் பாவம் டோலோத்சவம் படுத்துக்கணும். அதனால் இப்பேற்பட்ட ஒரு கட்டத்தோடு நிறுத்திக்கலாம். விசேஷம் மேலும் பகவத் கிருபையினால இப்பேற்பட்ட ஒரு வைபவம் நமக்கெல்லாம் கிடைச்சது. அத்தனை பேரும் அனுபவிச்சுட்டு வந்தோம். இன்னைக்கு சனிக்கிழமைன்றதை காட்டிலும் சுந்தரகாண்டத்தை காட்டிலும் இத்தனை ஜனங்கள் நம்ம பக்த ஜனங்கள் கூடியிருக்கோம். இதுவே பெரிய சந்தோஷமா இருக்கு. நாளைக்கும் பிரவச்சனம் உண்டு சாயந்தரம். நாளை காத்தால மூல பாராயணம் பூர்த்தி ஆகிறது. நம்ம அருண் சார் வீட்டில் கஸ்டமர்ஸ் காலனியில் பட்டாபிஷேகத்தோடு நாளைக்கு மூல பாராயணம் பூர்த்தி ஆகிறது. ராமச்சந்திர பிரபு வந்திருக்கா. கலசங்கள்லாம் ஆவாகனம் பண்ணி நித்தியம் பாராயணம் மூல பாராயணம் நடந்துருக்கு. நித்தியம் சகஸ்ரநாம ராம சகஸ்ரநாம அர்ச்சனைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு அந்த பாராயணமானது பூர்த்தி ஆகிறது. பூர்த்தியான அப்புறம் ராமருக்கு அந்த கடத்தினால அபிஷேகம் பண்ணி பட்டாபிஷேகம் பண்ண போகிறோம். நாளைக்கு பாராயண கட்டம் அப்படின்றது ஓவராலாக 2-2.5 மணி நேரம் தான். அதனால் ஒரு 7-7:15 பாராயணம் ஆரம்பித்தோம்னா 9 மணி வாக்கில் மூல பாராயணம் பூர்த்தி ஆகும். மூல பாராயணம் பூர்த்தியான அப்புறமா ராமச்சந்திர பிரபுவுக்கு அந்த கடத்தினால அபிஷேக ஆராதனைகள் இருக்கு. அது முடிஞ்ச அப்புறம் ராமனுக்கு அலங்காரம், அதுக்கப்புறம் ராமனுக்கு அர்ச்சனாதிகள், அது முடிஞ்ச அப்புறம் பகவானுக்கு பிரசாதம் பூஜைகள், அதுக்கப்புறம் தீர்த்த பிரசாதம், ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணின அந்த தீர்த்த பிரசாதம், அதுக்கப்புறம் மகா பிரசாதமும் இருக்கு அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம். நாளைக்கு பானுவாசனமாகவும் இருக்கு. யார் யாருக்கெல்லாம் முடியுமோ, முடியலனா கூட முடியும் பண்ணும்படியாக ஒதுக்கி ஒரு 9 மணி வாக்கிலையோ 9:30 மணி வாக்கிலையோ வந்தோம்னா எல்லாம் ஒரு 10:10 11:30 பூர்த்தி ஆகிடும்னு சங்கல்பம் பண்ணிக்கிறோம். பகவத் சங்கல்பம் 11 மணிக்குள்ளே பூர்த்தி ஆகி 12 மணிக்குள்ள பிரசாதத்தோட ஆதரவு திரும்பி வந்துடலாம். நாளைக்கு சாயந்தரம் இந்த பிரவச்சனம் இருக்கு. மேலே இதில் சொல்லப்பட்ட விசேஷங்களும் விபீஷண சரணாகதியும் சொல்லி ராம பட்டாபிஷேகத்தை யதாசக்தி நாம் இங்கே அனுபவிக்கலாம். ராம பட்டாபிஷேகத்தில் யாரெல்லாம் பங்கு பெறணும்னு நினைக்கிறீர்களோ யதாசக்தி நாளைக்கு அங்கே கொண்டு வந்து ஏதாவது சமர்ப்பணம் பண்ணினாலும் சமர்ப்பணம் பண்ணலாம். நாளைக்கு இங்கே பட்டாபிஷேகம் நடக்க போகிறது, இங்கே ஏதாவது சமர்ப்பணம் பண்ணினாலும் சமர்ப்பிக்கலாம். அவர்களுடைய யதாசக்தி. மேலும் இந்த சனிக்கிழமை இங்கே சத்சங்கம், அடுத்த சனிக்கிழமை வரக்கூடிய சனிக்கிழமை நம்ம வாசன் நகரில் சாயந்தரம் 6:30 8:30 ஒரு சத்சங்கம் இருக்குது. ஏன்னா அங்கே மகாபெரிவா வந்திருக்கா. இந்த மண்டல பூஜைகள்லாம் முடிய போகிறது. அதை ஒட்டி 1ஆம் தேதி சாயந்தரம் 6:30 8:30 அங்கே ஒரு சின்ன ஒரு சத்சங்கம் இருக்குது. குரு மகிமையை பற்றி சொல்லணும்னு அவள் பிரார்த்தனை பண்ணியிருக்கா. நமக்கு ஒரு பாக்கியம், அதையும் இங்கே தெரிவிச்சுக்கோ. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्तां न्यायेन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेषु लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. रामाय
रामभद्राय रामचन्द्राय वेधसे रघुनाथाय नाथाय सीतायाः पतये नमः। जानकीकान्तस्मरणं गोपिका जीवनस्मरणं नमः पार्वतीपतये। सद्गुरुनाथ महाराज की, आंजनेय स्वामिनः समस्त साधु मंडल की, सर्वत्र हरिनाम कीर्तनम। हरे राम राम